கேட்டாக்கா கோவில்ல இருக்கேன், அப்புறம் கொண்டு வரேன். சரியா இருக்கா? இப்படி இதோ ஃபேன் போடலாம். அங்கே தானே ரெண்டாவது இங்கே இருக்கு. ஓம் வாகீஷாத்யாசு மனசः சர்வார்த்தானாம் உபக்ரமே எண்ணத்வா கிருதகிருத்யாஸ்யுः தம் நமாமி கஜானனம் दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां ददान हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम् ज्ञानशक्तिधरस्कन्द वल्ली कल्याणसुन्दर देवसेना मनःकान्त सुब्रह्मण्य नमोऽस्तु ते भूतनाथ सदानन्द सर्वभूतदयावर रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ नमः परमकल्याण नमस्ते विश्वमङ्गला वासुदेवाय शान्ताय यदूनां पतये नमः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् आरोग्यं प्रददातु नो दिनकरः चन्द्रो यशो निर्मलं भूतिं भूमिसुतः सुधांशुतनयः प्रज्ञां गुरुर्गौरवं काव्यः कोमलवाग्विलासमतुलं मन्दोमुदं सर्वदा राहुर्बाहुबलं विरोधिशमनं केतुः कुलस्योन्नतिं सिद्धिविनायकमूर्ति की जय। हर हर नमः पार्वती पतये हर हर महादेव जानकी कान्तस्मरणं जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द वल्ली देवसेना कान्तस्मरणं जय जय सुब्रह्मण्यो पूर्णापुष्कलाम्बिकातमेत हरिहरपुत्र स्वामी की जय। परिवार देवता सहित भुवनेश्वरी अंबिका समेत वासुदेव स्वामी की जय। बाल महागणपति मूर्ति की जय। कन्याकुमारी भगवती देवी की जय। विनायकादि समस्त हरिहर देवता मूर्ति की त्रयस्त्रिंशत् कोटि देवता मूर्ति की पंचभण सहित नागराज स्वामी की वीर धीर शूर पराक्रमांजनेय स्वामी की जय। परम पवित्रमान परम पुण्यमान भारत भूमि 14 भुवनங்கள் சதுர்தச புவனம் என்று சொல்லக்கூடிய அனைத்து உலகங்களுக்கும் அனைத்து உலகங்களையும் சிருஷ்டி பண்ணி பரிபாலனம் பண்ணக்கூடிய பகவானுடைய ஒரு பரிபூர்ணமான அனுகிரகவசத்தினால இன்றைய தினம் ரொம்ப புண்ணியமான சுதினம். நூதன சம்பத்சரம். நேற்றைய தினம் வரைக்கும் குரோதி அப்படிங்கிற பெயருடையதான ஒரு சம்பத்சரம் வருஷம். இன்று அதிகாலை நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி 2:22 மணிக்கு சுமார் நூதன சம்பத்சரமான விஸ்வாவசு என்று பெயருடையதான புதிய சம்பத்சரம் புதிய வருஷம் பிறந்திருக்கு. இன்று அதிகாலை
சுமார் 2:22 மணிக்கு நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதாவது உலகத்துல பகவான் பல ஸ்வரூபத்தில் காட்சி கொடுக்குறார் நமக்கு. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்ற மாதிரி பகவான் சேதன வஸ்து, அச்சேதன வஸ்து, உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், இப்படி எல்லாமே பகவத் ஸ்வரூபம் தான். எல்லாத்துலேயும் பகவான் தான் உள்ளுக்குள்ள அந்தர்யாமையா இருந்து பிரகாசிச்சுட்டு இருக்கார். அப்பேற்பட்ட பகவான் காலஸ்வரூபமாகவும் அதே பகவான் தான் பிரகாசிக்கிறார். சர்வம் காலகிருதம் மன்னியே, எப்பேற்பட்ட ஒரு விஷயமும் காலத்துக்கு கட்டுப்பட்டது. இந்த காலத்தை மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சர்வம் காலகிருதம் மன்னியே அப்படின்னு இந்த காலஸ்வரூபியாகவும் சாட்சாத் பகவான் தான் பிரகாசிக்கிறார். நேற்றைய தினம் வரைக்கும் இருந்ததான புரோதீநாம சம்பத்சரம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல பகவான் பிரகாசிச்சுட்டு இருந்தார். இன்றைய தினம் விஸ்வாவசு அப்படிங்கிற ஒரு புத்தம் புது நூதன வருஷ அந்த விஸ்வாவசுங்கிற ஸ்வரூபமா பகவான் பிரகாசிக்கிறார். அதாவது நம்ம சனாதன தர்மத்துல எல்லா விஷயத்துக்கும் பெயர்கள் கொடுத்துருக்கோம். சம்ஞைன்னு சொல்வா சம்ஸ்கிருதத்துல. பெயர் இல்லாத ஒரு விஷயமே கிடையாது நம்ம சனாதன தர்மத்துல. இப்ப வேற சில ஆங்கில சம்பத்சரம், ஆங்கில வருஷம், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயர்கள் இருக்காது, நம்பர்கள் தான் இல்லையா? 2025, 2024, 2025 நம்பர் இருக்கும். நம்ம சனாதன தர்மத்துல எல்லாத்துக்குமே சாஸ்திரியமா பெயர்கள் இருக்கு. ஏன் இந்த 1, 2ன்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர்களுக்கு கூட நம்ம சாஸ்திரியத்துல பெயர் இருக்கு. அந்த பெயர்கள் தான் நம்ம வந்து திதி, 15 திதிகள் தான் பிரசமி, திதியை, திருதியைன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கு. இப்போ நூதன சம்பத்சரம் புது வருஷம் பிறந்திருக்குன்னா அது வந்து சும்மா ஒரு கூப்பிடுற பெயரா மட்டும் இல்லை, அதுக்குன்னு ஒரு தேவதைகள் இருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு பிரத்யட்சமா 60 வருஷங்கள் தமிழ் வருஷங்கள். பிரபவ அப்படிங்கிற வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சு 60 வருஷங்கள். இந்த 60 வருஷத்துக்கும் 60 தேவதைகள் இருக்கு. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம பண்ணிக்கக்கூடிய முதல்ல சின்ன குழந்தையா பிறந்த உடனே 1 வயசுல அப்த பூர்த்தின்னு பண்ணுவோம் குழந்தைக்கு. அதுக்கு அடுத்தாப்புல வரிசையா நிறைய சாந்திகள் சொல்லப்பட்டிருந்தாலும் நமக்கு பிரசித்தமா தெரியறது பார்த்தீங்கன்னா முதல் பிறந்த நாளுக்கு அப்த பூர்த்திக்கு அப்புறம் டைரக்டா ஷஷ்டிதம அப்த பூர்த்தி என்று சொல்லக்கூடிய 60ஆம் கல்யாணம். முதல் பிறந்த நாளுக்கு அப்புறம் டைரக்டா ரொம்ப விமரிசையா பிரசித்தமா எல்லாருக்கும் தெரிஞ்சது 60வது வயசு பிறந்த நாள் ஷஷ்டிதம அப்த பூர்த்தி. அந்த ஷஷ்டிதம அப்த பூர்த்தியில பலவிதமான தேவதைகளை கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி நம்ம வந்து பூஜைகள் பண்ணுவோம். அதுல பிரதானமா இந்த பிரபவாதி ஆரம்பிச்சு 60 ஷஷ்டி சம்பத்சர தேவதைகள் சொல்லுவோம். பிரபவாதியிலிருந்து ஆரம்பிச்சு 60 வருஷத்துக்கும் 60 தேவதைகள் சொன்னோமே, அந்த 60 தேவதைகளுக்கும் ஷஷ்டியப்த பூர்த்தியில பூஜைகள் உண்டு. என்ன ஷஷ்டியப்த பூர்த்தியில விசேஷமா அந்த 60 தேவதைகளையும் பூஜை பண்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டோம்னா, ஒரு மனிதன் இப்ப பிரபவலேருந்து ஆரம்பிச்சு வரிசையா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இந்த 60 வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு வருஷத்துல தான் நம்ம எல்லாம் பிறக்கிறோம் இல்லையா? நம்ம எந்த வருஷத்துல பிறக்கிறோமோ அதே வருஷம் ஒரு தடவை ஃபுல் சைக்கிள் 60 வருஷம் முடிஞ்சு நம்மளோட 60வது வயசு திரும்ப அதே வருஷம் வந்துடும். நம்ம உதாரணத்துக்கு இப்போ இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம், விஸ்வாவசு வருஷத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதுனா திரும்ப அடுத்த விஸ்வாவசு வருஷம் வந்து அந்த குழந்தைக்கு 60 வயசு ஆயிடும். ஸோ தன் வாழ்நாள அந்த 60 வருஷமும் அந்த குழந்தையோட வாழ்நாள வந்துடுது. ஸோ அதுக்கு ஒரு கிருதஜதா இல்லையா இதுவா அந்த ஷஷ்டி சம்பத்சர தேவதைகளையும் கிரமேண ஆவாகனம் பண்ணி பூஜைகள் பண்றது ஷஷ்டித பூர்த்தி. இந்த ஷஷ்டி சம்பத்சர தேவதைகளும் ஒரு விசேஷமான ஸ்தலத்துல அன்றாடம் டெய்லி நித்தியம் பூஜிக்கப்படலாம் நம்ம தமிழ்நாட்டில். அது எந்த ஸ்தலம்னா தமிழ்நாட்டில் கும்பகோணம் பக்கத்துல சுவாமி மலை அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. முருகனுடைய அறுபடை வீடுகள்ல ஒரு வீடு. அதுல பார்த்தீங்கன்னா 60 படிகள். சுவாமி மலை கோவில்ல சுப்பிரமணிய சுவாமி மலை மேல இருக்கார். எல்லா ஊர்லயுமே சுப்பிரமணிய சுவாமி அநேகமா குன்று தோறும் குமரன் உள்ள இடம்னு மலை மேலதான் சுவாமி இருப்பார் அநேகமா. அங்க உள்ள மலை மேல சுவாமிநாத சுவாமியா சுவாமி பிரகாசிக்கிறார். அங்க 60 படிகள் சுவாமி, 60 படி ஏறி போய் தான் நம்ம சுவாமியை பார்க்கணும். அந்த 60 படிகளும் இந்த 60 சம்பத்சர தேவதைகள். பிரபவலேருந்து ஆரம்பிச்சு 60 சம்பத்சர தேவதைகளும் 60 படிகளா அங்க இருக்கா அந்த க்ஷேத்திரத்தில். இப்படி 60 சம்பத்சரங்கள். அந்த 60 சம்பத்சரத்துக்கும் 60 தேவதைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு, ஒவ்வொரு தேவதைகள் இருக்கு. ஸோ அந்த தேவதையை நம்ம வந்து பூஜிக்கணும், அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், என்ன சம்பத்சரம்னு தெரிஞ்சுக்கணும்.
ஒரு புது வருஷம் பிறக்கிறதுனா இது எல்லாமே ஃபுல்லா ஜோதிஷம்னு சொல்லக்கூடிய ஜோதிஷ சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது. ஜோதிஷ சாஸ்திரம் எதை அடிப்படையாக கொண்டதுன்னா நம்ம உலகம் முழுக்க 17-14 குணங்கள் நம்மளாம் வசிக்கக்கூடியது பூலோகம்னு பேர். இதை தவிர ஒரு 6 லோகம் இதுக்கு மேல இருக்கு. நம்ம பிராணாயாமத்தை சொல்றோமே, பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் சொல்லக்கூடிய இதுக்கு மேல 6 லோகங்கள் இருக்கு. சத்தியலோகத்துல தான் பிரம்மா இருக்க, அதுக்கு மேல வைகுண்டம், அதுக்கு மேல கைலாசம். அதே மாதிரி இதுக்கு கீழே 7 உலகங்கள் இருக்கு. மேல 6 லோகம் இருக்கு, நம்ம இந்த வசிக்கக்கூடிய பூலோகத்தையும் சேர்த்து 7 லோகம் ஆயிடுது. இதுக்கு கீழே அதே மாதிரி 7 லோகங்கள் இருக்கு. அத்தல வித்தல சுத்தல ரசாதல தலாதல மகாதல பாதால அப்படின்னு 7 லோகங்கள் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து 17-14 புவனங்கள், சதுர்தச புவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சதுர்தச புவனத்தையும் பகவான் சிருஷ்டி பண்ணி பரிபாலனம் பண்ணிட்டு அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த பூலோகத்துல தான் நம்ம எல்லாரும் வாசம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பூலோகத்துல நம்ம எல்லாம் பிறந்து வளர்ந்து பலவிதமான அன்னாடம் நித்திய கர்மானுஷ்டானங்கள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு நமக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஜோதிஷ சாஸ்திரம் ரொம்ப இன்றியமையாததா தேவையா இருக்கு. காரணம் என்னன்னா அந்த ஜோதிஷ சாஸ்திரம் வேதத்துக்கு அங்கமா இருக்கு. வேதம் தான் பிரதானம். நம்ம சனாதன தர்மத்துக்கு ஆணிவேர் பிரதானம் எதுன்னு கேட்டா தைரியமா வேதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டா நமக்கெல்லாம் மூச்சு காத்து எப்படி ஆக்சிஜன் இருக்கோ அதே மாதிரி பகவானுடைய மூச்சு காத்தாக வேதங்கள் பிரகாசிக்கிறது. எஸ்ய நிஷ்வசித்தம் வேதாஹா அப்படின்னு அந்த வேத புருஷன், அந்த வேத புருஷனுக்கு 6 அங்கங்கள் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. சிக்ஷ, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், கல்பம், ஜோதிஷம் அப்படின்னு வேத புருஷனுக்கு 6 அங்கங்கள். இந்த இதுல நம்ம பிராமணாலா பிறந்த எல்லாரும் எந்த காரணமும் கேட்காம நிஷ்காரணேன சடங்கா வேதா அத்தியேதவ்யா, எந்த காரணமும் கேட்காம இந்த 6 அங்கத்தோட கூடின வேதத்தை எல்லாரும் அத்தியனம் கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்த்தவியம், கடமை. நம்ம சனாதன தர்மம் நம்ம சொல்லி கொடுத்தது. பிராமணனா பிறந்தாச்சுன்னு உண்டானா காலத்துல உபநயனங்கள் ஆகி இந்த வேதங்களை கண்டிப்பா முழுக்க அந்த அங்கத்தோடு சேர்த்து முழுக்க அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய ஒரு சட்டம், லா சட்டம். முன்காலத்தை எல்லாருமே அத்தியனம் பண்ணிருந்தோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ரிஷி பரம்பரையில வந்திருக்கோம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோத்திரம், அந்த கோத்திரமும் அந்த ரிஷி பரம்பரையில வந்திருக்கும். நம்ம முன்னோர்கள் எல்லாருமே அந்த காலத்துல இதே மாதிரி முழுக்க வேதங்கள் அத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள் அத்தியனம் பண்ணி அப்படி வாழ்ந்தவாள். காலக்கிரமேண நம்ம எல்லாம் லௌகீக விருத்தியில நம்ம போயிட்டோம். இந்த மாதிரி வேத அத்தியனம் பண்றவா குறைஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கும் வேத அத்தியனம் பண்ணவா இருக்கா. அந்த பரம்பரை வச்சுக்காம சில பேர், சில பரம்பரைகள் இருக்கு. சில பேர் நம்ம வைதிக விருத்தியை வேற லௌகிக விருத்தியில போயிட்டோம். ஆனா அது மாதிரி லௌகிக விருத்தியில போனாலும் அதமபக்ஷம் ஒரு சந்தியாவந்தனம், ஒரு புருஷ சூக்தம், ருத்ரம் சமகம், இது மாதிரி உபயுக்தமா அன்றாடத்துக்கு தேவையான ஒரு விஷயங்களாவது கட்டுருக்கோம். நம்ம ஒரு சிவ பூஜை இருக்கு, அன்றாடம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்றோம். ஒரு புருஷ சூக்தம், ருத்ரம் சமகமாவது நம்ம அதமபக்ஷம் உபயுக்தமா உள்ளதாவது தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது பண்ணி ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த வேத புருஷனுக்கு 6 அங்கங்கள்னு சொன்னோம். அந்த வேத புருஷனோட நேத்திரம்னு சொல்லக்கூடிய கண் ஸ்தானம் தான் இந்த ஜோதிஷ சாஸ்திரம். வேதத்துக்கு ஒரு அங்கம் தான் இந்த ஜோதிஷம். இந்த ஜோதிஷ சாஸ்திரபரமா ஏகப்பட்ட கிரந்தங்கள் இருக்கு. பல மகான்கள், பல மகர்ஷிகள், பல பேர்கள் பலவிதமான கிரந்தங்கள் அவ ரச்சனை பண்ணி வச்சிருக்கா. இந்த ஜோதிஷ சாஸ்திரபரமா நிறைய கிரந்தங்கள் இருக்கு. ஸோ இது மாதிரி பல கிரந்தங்கள் பல விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சுதான் இது மாதிரி நம்ம பஞ்சாங்கம். இப்போ நம்ம ஊர்ல நம்ம பிராந்தியத்துல இந்த திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம் ரொம்ப சுப்பிரசித்தமா நம்ம அனுஷ்டானத்தை வச்சுருக்கோம். ஒவ்வொரு பிராந்தியத்துல ஒவ்வொரு பஞ்சாங்கம் இருக்கு. இப்போ அந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா பிரதானமா பிரசித்தமா பாம்பு பஞ்சாங்கம், அதுவும் வாக்கிய பஞ்சாங்கம் தான். அதுக்கும் நம்ம திருநெல்வேலி பஞ்சாங்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே வாக்கிய கணனம். அதாவது பஞ்சாங்கம் கணிக்கிறதுல 2 விதம், 2 கணன முறை. இந்த பஞ்சாங்கத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கம்னு பேர், வாக்கிய கணனம்னு சொல்லுவோம். வாக்கிய கணனம்னா முன்காலத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோதிஷ கிரந்தங்கள்லாம் அலசி ஆராய்ந்து பல விஷயங்கள் இது இப்படிதான் ஒரு இது பண்ணி வச்சிருக்கோம், பகுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் பேஸ் பண்ணி கணிச்சு எடுத்து இது பண்ணக்கூடியது வாக்கிய கணனம். இன்னொரு கணனம் திருக்கணிதம்னு பேர். அதுக்கு பேர் திருக்கணிதம். அதுதான் இன்னைக்கு தமிழ்ல திருக்கணிதம் அப்படின்னு ஆயிடுது. ஏதோ அது கணிதம், அந்த கணிதத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி திருக்கணிதம் அல்ல. அது வந்து சம்ஸ்கிருத பதம். திருக்கணிதம். திருக் அப்படின்னா கண்ணால பார்க்கறது, திருஷா திருஷ்டி அப்படின்னா கண்ணால பார்க்கறதுன்னு அர்த்தம். இன்னைக்கும் நம்ம மேல இதெல்லாம் அலசி ஆராய்ச்சி பல விதமான
மிஷின்கள்லாம் இன்னைக்கு இருக்கு இல்லையா? பல விதமான எல்லாம் வச்சு மேலே என்னென்ன இருக்கு, என்னென்ன கோள்கள் எங்கெங்க இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்து இது பண்ணி பண்ணக்கூடியது திருக்கணித கணனம், 2 கணன முறை. இதுல நம்மெல்லாம் இந்த வாக்கிய கணனத்தை பேஸ் பண்ணி நம்ம பஞ்சாங்கங்கள் நம்ம வச்சுக்கணும். திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம் இது எல்லாமே இவ வந்து இன்னைக்கு புதுசா இன்னைக்கு நிறைய பஞ்சாங்கங்கள் உருவாகி இருக்கு. ஏகப்பட்ட பஞ்சாங்கம் இருக்கு. முன்காலத்து அதாரிட்டியான பஞ்சாங்கங்கள் இருக்கு. இன்னைக்கு புதுசா நிறைய பஞ்சாங்கங்களும் உருவாகி இருக்கு. இப்போ இந்த பஞ்சாங்கம்லாம் பார்த்தோம்னா அதாரிட்டியா பரம்பரையா உள்ளது. நம்ம திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம் எடுத்தோம்னா அவ ஜோசியர் பரம்பரையா அவ கணிச்சுட்டு இருக்கா. அவ அந்த ஜோசிய கிரந்தங்கள் பல விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு பரம்பரையா கணிச்சுட்டு இருக்கக்கூடிய சுப்பிரசித்தமான பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தை அவன் நமக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் இப்போ இந்த வருஷம் விஸ்வாவசு பிறந்திருக்குன்னா போன குரோதி வருஷத்துல தை மாசத்துலேயே இந்த பஞ்சாங்கத்தை அவள் வெளியிட்டுருவோம். தை மாசத்துலேயே வெளியிட்டுருவோம். ஏன்னா அப்போ கொஞ்சம் முன்னாடி வெளியிட்டாங்கன்னா நமக்கு இந்த புது வருஷத்துல இப்போ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவா, உபநயனம் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவா கொஞ்சம் முன்னாடி முகூர்த்தங்கள் குறிக்கிறதுக்கு ஆகட்டும், பல விஷயங்களுக்கு நமக்கு நம்ம சௌகரியத்துக்காக தான் உத்தராயணம் பொழுது தை மாசத்துலேயே பஞ்சாங்கத்தை வெளியிட்டுறா. நம்மளும் அந்த காலத்து முறையில நம்ம இருக்கக்கூடிய பிராந்தத்தில் நம்ம கிராம வாத்தியார் பஞ்சாங்கங்களை வந்து அவாவா ஆற்றுக்கு வந்து இது பண்ணி கொடுத்து நம்மளும் அந்த பஞ்சாங்கத்தை ஆற்றுல வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த பஞ்சாங்கம்ங்கிறது ஒரு பூஜ்யதா ஸ்தானமான ஒரு புஸ்தகம். சாதாரணமாக நம்ம அன்றாட வரக்கூடிய பேப்பர் மாதிரியோ ஒரு வார நாளிதழ் மாதிரியோ படிச்சுட்டோ நம்ம பழைய பேப்பர் இதில் போடுற மாதிரி உள்ள ஒரு புஸ்தகம் இல்லை. ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக பூஜ்யதா ஸ்தானத்தை மீதுள்ள வச்சு டெய்லி காலம்புரை எழுந்தோன்னா எல்லாரும் அன்றாடம் கட்டாயம் பஞ்சாங்கம் பார்க்கணும்னு சொல்லப்பட்டது. பஞ்சாங்கம்னா என்னன்னா பஞ்சன்னா 5ன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. அங்கங்கள்னா 5 விதமான அங்கங்கள். இந்த பஞ்ச அங்கம் என்னன்னா திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம், இப்படி 5 விஷயங்களை தன்னகத்தை அடக்கினதான் பஞ்சாங்கம் அப்படின்னு பேர். இதை தவிர இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. பஞ்சாங்கம் முதல்ல பக்கத்துல ஆரம்பிச்சு கடைசி பக்கம் வரைக்கும் நம்ம ஃபுல்லா படிச்சோம்னா எவ்வளவோ விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள், எவ்வளவோ விஷயங்கள். பிரதானமா பஞ்சாங்கம்னா இந்த 5 விஷயத்த சொல்லுவோம். திதி, அன்னைக்கு என்ன திதி, இன்னைக்கு உதாரணம் எடுத்தோம்னா காலம்புற கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அது போக திதியை வந்துருக்கு. அன்னைக்கு என்ன திதின்னு தெரிஞ்சுக்கிறது, அது போட்டிருப்போம். வாரம், கிழமை, அன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. நட்சத்திரம் அடுத்தாப்புல என்ன நட்சத்திரம். யோகம், இந்த யோகத்துல தான் நம்ம எல்லாருக்கும் சுப்பிரசித்தமா தெரிஞ்சது 3 யோகம். சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம். சுப்பிரசித்தமா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது கேலண்டர்ல போட்டுனா இன்னொரு விசேஷம் ஆனாலும் அதை பார்த்தா அந்த 3 யோகம் எல்லாருக்கும் சுப்பிரசித்தமா தெரியும். பட் இதை தவிர ஒரு 27 நட்சத்திரங்கள் எப்படி சுப்பிரசித்தமா இருக்கோ அதே மாதிரி 27 யோகங்கள் இருக்கு. அதுக்கு 27க்கும் பேர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. நட்சத்திரங்களுக்கு எப்படி பேர் இருக்கோ யோகங்களுக்கும் பேர் கொடுத்துருக்கு. அது பஞ்சாங்கத்தை குறிப்பிட்டிருக்கோம். விஷ்கம்பம், பிரீதி, ஆயுஷ்மான், சௌபாகியம், சோபனம், அதிகண்டா, இப்படி 27 யோகங்கள் இருக்கு. இந்த பஞ்சாங்கத்துல யோகம்னு குறிப்பிடுறது இந்த யோகத்துல. இந்த 3 யோகம் ஏற்கனவே சொன்ன 3 யோகத்தை அல்ல, அது தனி. இதுல இந்த 5 அங்கத்துல சேரக்கூடியது இந்த யோகங்கள் தான். விஷ்கம்பம், பிரீதி, ஆயுஷ், இது யோகம். இதுக்கு அடுத்தாப்புல கரணம்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுவும் பஞ்சாங்கத்தை குறிப்பிட்டிருக்கு. அதோட முழு பேரையும் நம்ம அன்றாட இதில் போட்டிருக்க மாட்டோம், சுருக்கி போட்டிருப்போம். ஆனா முழு பேரும் பஞ்சாங்கத்தை இன்னொரு பக்கத்தை கொடுத்துருக்கும். கரணங்கள் என்ன, இது அன்னைக்கு என்னென்ன, இந்த 5 விஷயத்தையும் அன்னைக்கு தெரிஞ்சிருந்தாலே ரொம்ப ஒரு நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அபரிமிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது பஞ்சாங்கத்தை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுட்டு அன்றாட அதை பார்த்து என்னென்னு தெரிஞ்சுட்டாலே போரும். ரொம்ப ஒரு அபரிமிதமான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. பின்னாடி பலஸ்ருதியில அந்த பலன்களை என்னன்னு சொல்றோம். ஸோ இப்படி பஞ்சாங்கம், இந்த பஞ்சாங்கத்துல பல விதமான விஷயங்கள் இருக்கு. இதை இந்த நூத்தன சம்பத்சரம்னு சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டு, இந்த புது வருஷத்தன்னைக்கு இது மாதிரி ஒரு பொதுவான இடத்துல, ஒரு கிராம சமூகம் இடத்துலையோ ஒரு கிராமத்து கோயில்கள்லையோ இது மாதிரி ஒரு இடத்த கூப்பிட்டு ஒரு சாஸ்திரிகள் ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு இது மாதிரி வாசிக்கிறதுங்கிறது நம்மள தொன்று தொட்டு நம்ம பழக்கங்கள். இதையும் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோம். அதனாலதான் தொன்று தொட்டு பழக்கங்கள் வந்திருக்கு. நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச எந்த ஒரு பழக்க வழக்கங்களாகட்டும், பூஜைகளாகட்டும், சடங்கு சம்பிரதாயங்களாகட்டும் எதுவுமே அவளுக்கு தோணித்துன்னு அவள் பண்ணினது எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம வேத சாஸ்திரங்கள்ல இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லப்பட்ட விஷயங்களை தான் அவள் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் நம்மளும் விடாம பண்ணிட்டு இருக்கு. ஸோ அன்றாடமே இப்ப ரொட்டீன், டெய்லி ரொட்டீன் இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ரொட்டீன், அவாவா வேலையை பொறுத்து அவாவா காரியத்தை பொறுத்து டெய்லி ஒவ்வொருத்தரும் அவாவுக்கு ஒரு ரொட்டீன் வச்சுட்டு இருப்பான். எந்த வேலைக்கு போறாளோ அதை பொறுத்து. பட் நம்ம சாஸ்திரப்படி நமக்கு டெய்லி ரொட்டீன் நம்ம சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கு.
டெய்லி ஒருத்தன் காலம்பரை ஏழுல ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் அவன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கு. காலம்பரை முதல்ல ஏந்த உடனே தூங்கி ஏந்த உடனே சொல்லக்கூடிய பிராதஸ்மரண ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. காலம்பரை நம்ம படுக்கையெல்லாம் தூங்கி ஏந்த உடனே கையை இது பண்ணி இப்படி வச்சு கையை பார்த்து சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். கராகிரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே கௌரி ஸ்யாத் பிரபாதே கரதர்ஷனம்னு பிராதஸ்மரணீய ஸ்லோகம் அது வரிசையா ஸ்லோகங்கள் இருக்கு, கொஞ்சம் ஸ்லோகங்கள். அதெல்லாம் படுக்கையை விட்டு ஏந்த உடனே உள்ளங்கையை பார்த்து சொல்லக்கூடியது. ஏந்து ஸ்லோகங்கள்லாம் சொல்லி மெதுவாக ஏந்துண்டு சௌச்சம் ஜலமல விசர்ஜனம் பண்ணி தண்டதாமனம் பண்ணி பல்லு தேய்க்கிறது. பல்லு தேய்ச்சிட்டு முதல்ல பஞ்சாங்கத்தை பார்ப்போம். காலம்புரை இருந்தோடனே எல்லாரும் அவசியம் முதல்ல ஸ்நானம் பண்ணணும். காலம்புரை இருந்தோடனே பிராத ஸ்நானம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இன்னைக்கும் அது பண்ணுறவா நிறைய பேர் இருக்கு, அதுவும் நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கா. பிராத ஸ்நானம்னா என்னன்னா, காலம்புரை சந்திரன் இருப்பார். காலம்புரை கிட்டத்தட்ட சூரியன் உதிக்கிற அருணோதய காலம், சூரியன் உதிக்கிற வரைக்கும் சந்திரன் இருப்பார். சந்திரன் தெரிவார் காலம்புரை இருந்தா. அந்த சந்திரன் இருக்கும் போது நட்சத்திரம் இருக்கும் போதே காலம்புரை எழுந்து ஸ்நானம் பண்ணுது. அதாவது காலம்புரை பிராம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய 4 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே இறந்துடணும். அதிகபட்சம் 5 மணிக்குள்ளே ஏந்துடணும். ஏந்து இந்த பிராதஸ்மரணீய ஸ்லோகங்கள்லாம் சொல்லி ஏந்து ஜலமல விசர்ஜனம் பண்ணி பல்லு தேய்ச்சி அதுக்கப்புறமா இந்த பஞ்சாங்கத்தை எடுத்து அன்னைக்கு என்ன திதிவார் நட்சத்திரம் யோகங்கிறதெல்லாம் பார்த்து ஸ்நான சங்கல்பம்னு பேர். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு புண்ணிய நதிக்கு போகிறோம்னு சொல்லுவோம். ஒரு கங்கா நதி, ஒரு காவேரி நதி, ஒரு விசேஷமாக ஒரு புண்ணிய நதியில் போய் ஸ்நானம் பண்ணுறோம்னா ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்நான சங்கல்பம்னு பண்ணி வைப்போம். உதாரணத்துக்கு ராமேஸ்வரத்துக்கு போகிறோம், அது மாதிரி ஒரு புண்ணிய நதிக்கெல்லாம் போனால் ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கல்பம் ஸ்நான சங்கல்பம்னு பண்ணி வைப்போம். இது நம்ம அன்றாடமே டெய்லி நம்மளோட பண்ண வேண்டியது. பஞ்சாங்கத்தை பார்த்து ஸ்நான சங்கல்பம் பண்ணி தான் ஸ்நானம் பண்ணணும். முன்காலத்தில் எல்லாருமே ஆற்றுல குளிக்கிறத விட ஜலாசயங்களில் குளிக்கிறதா அதிகம். ஏன்னா நம்ம எல்லா கிராமத்தையும் எல்லாரும் ஏதாவது ஒரு நதி இருக்கும், ஒரு குளம் இருக்கும், ஏதோ அங்கே போய் தான் ஸ்நானம் பண்ணணும். அங்கே போய் சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணுறது. ஸ்நானமே 5 விதம். ஸ்நானம் பஞ்சாங்க சங்கல்பம், ஜலம் புரோக்ஷணம் பண்ணிக்கிறது, ஸ்நானம் அகமர்ஷனம் போன்ற வேத மந்திரங்கள் சூக்த படனம்னு அதுக்கப்புறம் ஸ்நானாங்க தர்ப்பணம். இப்படி 5 விதமான ஸ்நானம். 5 விதம் ஸ்நானத்தில் 5 விஷயங்கள் இருக்கு. அப்படி ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் மட்டும் மடியாக நம்ம ஏற்கனவே உணர்த்தின வஸ்திரத்தை எடுத்து கட்டிட்டு அவாவா குலாச்சாரப்படி நெத்திக்கிட்டு நெத்திக்கிட்டு சந்தியாவந்தனம் பண்ணணும். முதல்ல சந்தியாவந்தனம் பண்ணி பிரம்மச்சாரியா இருந்தால் சவிதாதானம், கிரகஸ்தாலா இருந்தால் ஔபாசனம், அதுக்கப்புறம் ஆற்றுல உள்ள சிவ பூஜை, பிரம்மைக்கிய பிரஷ்னம் சொல்றது. வேத அத்தியனம் பண்ணவாலும் பார்த்தீங்கன்னா பிரம்மைக்கிய பிரஷ்னம்னு சொல்லுவோம். மாத்தியானிகம் பண்ணிட்டு பிரம்மைக்கியம் பண்ணுறோமே. நம்ம பிரம்மைக்கியத்தை பார்த்தோன்னா அக்னிமேலே புரோகிதம் 4 வேதத்துலேருந்து ஒவ்வொரு இருக்கு சொல்கிறோமே. இது நம்ம முழுக்க அத்தியனம் பண்ணதுனால 4 வேதத்துலேருந்து ஒவ்வொரு இருக்கு நம்ம சொல்கிறோம். இதே முழுக்க வேத அத்தியனம் பண்ணவா எடுத்துங்கன்னா வேதத்திலேருந்து ஒரு தொடர்ச்சியாக ரொட்டீன் வச்சிருக்கோம். டெய்லி ஒரு பிரஷ்னமோ ஒரு அணுவாகமோ. இப்போ வேத பாடசாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மைக்கிய பிரஷ்னம்னு சொல்லுவோம். டெய்லி 1 மணி நேரம் பிரம்மைக்கிய பிரஷ்னம்னு சொல்லுவோம். 100 விஜயம் சொல்லுவோம். அந்த பிரம்மைக்கிய பிரஷ்னம்ங்கிறது சொல்றது. இப்படி அப்புறம் மாத்தியானிகம், இப்படி நிறையா வரிசையாக நமக்கு தெய்வந்திக இது. அப்புறம் நம்ம போஜனம் பண்ணணும், அதிசத்காரம் பண்ணணும், இப்படி நிறையா. ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு இந்த பஞ்சாங்கங்கிறது இன்றியமையாது. ஏன்னா அதுதான் எல்லா விஷயமும் போட்டுருக்கு. அன்னைக்கு என்ன திதி, என்ன நட்சத்திரம், மேற்கொண்டு விசேஷ தினங்கள், தர்ப்பண தினமான தர்ப்பண தினம், ஒரு புண்ணிய காலம், இப்படி சகல விஷயங்களும் இந்த பஞ்சாங்கத்தில் தான் இருக்குது. பஞ்சாங்கத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறையா விஞ்ஞான முன்னேற்றத்தினால டிவியை காலத்தில் ஆன் பண்ணால் எல்லாம் மொத்தமாக சொல்கிறான் இல்லையா? அன்னைக்கு என்ன தீவார நட்சத்திரம், என்ன விசேஷங்கள்லாம் சொல்லிடுறா. நம்மளோட அன்னைக்குள்ள ராசி பலன்கள் சொல்லிடுறா. யாருக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லிடுறா. இப்படி சகல விஷயங்களும் டிவி ஆன் பண்ணால் எல்லா சேனல்லையும் ஒவ்வொருத்தரும் சொல்லிடுறோம். முன்காலத்தில் இதெல்லாம் கிடையாது. ஸோ பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரியும். இன்னும் பஞ்சாங்கங்கள் வரதுக்கு முன்னாடி இன்னும் முன்னாடி அவெல்லாம் இன்னும் எல்லாருமே அந்த காலத்தில் சாஸ்திரம் மாதிரிலாம் வாசிச்சவாங்கிறதுனால வானத்தை பார்த்தே எல்லாம் சொல்லிவிடும். கடிகாரத்தை பார்க்காமே டைம் சொல்லிவிடுவா. சூரியன் இங்கே இருக்காரு இத்தனை மணி அப்படிங்கிற அளவுக்கு தான் முன்னோர்கள் அந்த அளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது. இப்போ நமக்கு பஞ்சாங்கத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு. ஸோ அந்த பஞ்சாங்கம் இன்றியமையாது. ஸோ அந்த பஞ்சாங்கத்தை இது மாதிரி புது வருஷத்தன்னைக்கு இது மாதிரி ஒருத்தர் வாக்குனால வாசிக்க சொல்லி நம்ம எல்லாம் சிரவணம் பண்ணணுங்கிறது நம்ம சாஸ்திர சித்தாந்தம். புது வருஷத்தில் பல விதமான விஷயங்கள் நம்மளை பண்ண சொல்லி காலமுறை இருந்தா ஸ்நானம் பண்ணி கொண்டு எல்லாம் பண்ணிட்டோ, தர்ப்பண நித்தியகர்மானுஷ்டானங்கள் பண்ணிட்டோ, தர்ப்பணத்துக்கு யோகிதாம்சம் உள்ளவா அவசியம் தர்ப்பணம் பண்ணணும். அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்றதுக்குன்னு வருஷத்துல 96 நாட்கள் விதிக்கப்பட்டிருக்கு. ஷண்ணவதி தர்ப்பணம் அப்படின்னு. அது பண்றவா இன்னைக்கும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா. யாரோ ரொம்ப இதுவா உள்ளவா 96 நாட்கள் வருஷத்துக்கு தர்ப்பணம் பண்ண நிறைய பேர் இருக்கா. பட் நம்மளால அந்த அளவுக்கு 96 நாட்களும் நியமமா இருந்து பண்ண முடியலனாலும்
அதம பட்சம் மாசா மாதம் வரக்கூடிய அமாவாசை தர்ப்பணமாவது நம்ம விடாம கண்டிப்பா கட்டாயமா பண்ணிடும். இந்த அமாவாசை தர்ப்பணத்தோட சேர்ந்து மாச பிறப்பு தர்ப்பணங்கள் 12 மாசம் தமிழ் மாசத்துக்கு உள்ள தர்ப்பணங்கள் 12 மாசமும் பண்ணவா இருக்கா. அഥവാ 12 மாசமும் பண்ண முடியலையா, 4 மாசமாவது கண்டிப்பா பண்றதுன்னு பண்ணிடுங்க. 4 மாசம் என்ன? சித்திர விஷு, தட்சிணாயனம், துலா விஷு, உத்தராயணம். இந்த 4 மாசம் கண்டிப்பா நம்ம தர்ப்பணங்கள் பண்ணுறோம். ஸோ தர்ப்பணத்துக்கு அதிகாரம் உள்ளவா தர்ப்பணம் பண்ணணும். சுவாமிக்கு பூஜைகள் ஆத்திர உள்ள நம்ம ஆத்திர உள்ள சுவாமிக்கு பூஜைகள்லாம் பண்ணி கோவில்களில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும். இதில் பஞ்சாங்கத்திலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம புது வருஷத்தன்னைக்கு அறுசுவையோடு சேர்த்து நம்ம ஆற்ற சமைச்சு நம்ம சாப்பிடணும். அறுசுவையும் அதில் சேரணும். அதுதான் விசேஷமாக பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா நிம்ப குசும பக்ஷணம் அப்படின்னு எழுதியிருப்பான். எல்லா பஞ்சாங்கத்தையும் போட்டிருப்பாங்க. நிம்ப குசுமம்னா வேப்ப மரம். வேப்ப மரத்துக்கு நிம்ப விருட்சம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் பேர். அதுதான் இங்கிலீஷில் நீம் ட்ரீ அப்படின்னு வந்துருக்கு. நிம்ப விருட்சம் அப்படின்னு பேர் வேப்ப மரத்துக்கு. குசுமம்னா புஷ்பம். புஷ்பத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் நம்ம தமிழில் பூன்னு சொல்கிறோம். சம்ஸ்கிருதத்தில் புஷ்பங்கிறது சம்ஸ்கிருத பேர் தான். குசுமம்னு ஒரு பேர் உண்டு சம்ஸ்கிருதத்தில் புஷ்பத்துக்கு. ஸோ நிம்ப குசும பக்ஷணம்னா வேப்பம் பூவை இன்னைக்கு அவசியம் சாப்பிடணும். அதுக்கு தான் வேப்பம் பூவை தனியாக சாப்பிட முடியாதுங்கிறதுனால மாங்காய் பச்சடி வந்து மாங்காய் பச்சடியில் வேப்பம் பூவை சேர்த்து ஏதோ ஒரு வேப்பம் பூ கண்டிப்பாக சாப்பிடணும். நிம்ப குசும பக்ஷணம்னு அதில் அவர் போட்டிருக்கும். பஞ்சாங்கம். பஞ்சாங்கத்தை வாசிக்க சொல்லி இந்த வருஷம் முழுக்க எப்படி இருக்கும், உலகம் எப்படி இருக்கும், மழைகள் எப்படி இருக்கும், சேரங்கள்லாம் எப்படி இருக்கு, இந்த வருஷத்தை கிரகணங்கள் எப்போ சம்பவிக்கிறது, இப்படி பல விதமான விஷயங்கள் இது பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பஞ்சாங்கம் வாசிக்கிறதுங்கிற ஒரு சம்பிரதாயம் ஏற்பட்டு நம்ம பண்ணிட்டு. ஸோ இந்த வருஷத்துக்கு விஸ்வாவசு அப்படின்னு பெயர். शिवमयं शुभमस्तु. श्री वेली वाक्य पंचांगम. महागणपतिं नित्यं महासेनाभिवन्दितं महात्मानमहं वन्दे महाभयनिवारणम्. எவருடைய தேஜஸ்ஸினாலே திரிலோகமும் பிரகாசிக்கிறதோ, எவருடைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சிருஷ்டி ஆரம்பமோ, அப்பேற்பட்ட சூரியனை வந்தனம் பண்ணுகிறேன். பாரத்வாஜ கோத்திரத்தில் ஜனித்தவரும் ஜோதிஷ சாஸ்திர பாரங்கதரும் எனது பிதாவுமான குருவின் உபய சரணார விந்தங்களை வணங்கிக் கொண்டு இப்பஞ்சாங்கத்தை கணிக்க ஆரம்பிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு தமிழ் வருஷத்துக்கும் தமிழ்ல ஒரு வெண்பா மாதிரி கொடுத்துரும். நம்ம ஒவ்வொரு எல்லா பஞ்சாங்கத்தையுமே போட்டிருக்கோம். அதை வாசிப்போம். விஸ்வாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசு மாடு பலிக்கும் சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார் கண் மாதவங்கண் மீறுமே உற்றுலகி நல்ல மழை உண்டு. அடுத்தாப்புல இந்த வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொருத்தர் ராஜா, ஒவ்வொருத்தர் மந்திரி, இப்படி மந்திரி சபை இது ஒவ்வொரு தமிழ் வருஷத்துக்கும் மாறும். ஸோ இந்த வருஷத்துக்கு யார் ராஜா யார் மந்திரி அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். இது எப்படி நிர்ணயம்னா, இப்போ இந்த வருஷத்துக்கு யார் ராஜா, இந்த தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் பிறந்திருக்கு, இந்த தமிழ் வருஷத்துக்கு யார் ராஜா அப்படின்னு எப்படி நிர்ணயம்னா, இப்போ சமீபத்தில் 1 நாள் முன்னாடி தெலுங்கு வருஷம் பிறந்தது, யுகாதி பண்டிகை பிறந்தது. அந்த யுகாதி பண்டிகை அன்னைக்கு என்ன கிழமையோ அந்த கிழமைக்கு உடையவன் யாரோ அவர் தான் இந்த வருஷத்துக்கு ராஜா. அதான் நிர்ணயம். யுகாதி வருஷ பிறப்பு ஞாயிற்றுக்கிழமையில ஏற்பட்டு, அதனால இந்த வருஷத்துக்கு ராஜாவாக கிரக நாயகனான சூரிய பகவான் ராஜாவாக பிரகாசிக்கிறார். நவகிரகங்களுக்கும் ராஜாவாக நாயகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே இந்த வருஷத்துக்கு விஸ்வாவசுங்கிற சொல்லப்பட்ட வருஷத்துக்கு ராஜாவாக பிரகாசிக்கிறார். அதே மாதிரி இந்த தமிழ்
தெலுங்கு வருஷ பொறுப்பணிக்கு யார் என்ன கிழமையோ அந்த கிழமை கூடவன் இந்த வருஷத்துக்கு ராஜா. தமிழ் வருஷ பொறுப்பு என்னைக்கு ஏற்படுவதோ அந்த கிழமைக்கு உடையவன் யாரோ அவன் மந்திரி. அப்படி நிர்ணயம். தமிழ் வருஷம் என்னைக்கு ஏற்பட்டிருக்கு? திங்கட்கிழமை. அதனால மந்திரி சந்திர பகவான். சோ மந்திரி சோமன் சொல்லக்கூடிய சந்திர பகவான். அடுத்தாப்புல சேனாதிபதி, அதுவும் சூரியனே தன் கட்டுப்பாட்டிலே வச்சிருக்க. அடுத்தாப்புல சஸ்யாதிபதி குரு பகவான். தானியாதிபதி அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய். அர்காதிபதி சூரிய பகவான். மேகாதிபதி மேகங்களுக்கு அதிபதி சூரிய பகவான். ரசாதிபதி சனி பகவான். நீரசாதிபதி புத பகவான். மேகோத்பத்தி இவ்வருஷம் மகாமேரு பர்வதத்தின் தெற்கு திக்கில் நீலமேகம் உற்பத்தி ஆகிறது. நீலமேக பலன் இவ்வருஷத்தில் மழை 2 மரக்கால். அதில் சமுத்திரத்தில் 50% மலை காடுகளில் 30% பூமியில் 20% இருக்கும். அற்ப மழையும் அதிக விலையும் இருக்கும். விஸ்வாவசு வருஷ பலன் இந்த வருஷத்துக்கே உள்ள பிரத்யேகமான பலன். விவசாயம் நன்றாக இருக்கும். பசுமாடுகள் விருத்தியாகும். குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். ஜனங்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். மழை நன்றாக இருக்கும். உருதயாப்த பலன் இவ்வருஷம் மார்க சீர்ஷாப்தமாகையால் அற்ப மழையும் மான் எலி விட்டில் பறவைகள் இவைகளால் பயிர்களுக்கு கெடுதியும் வியாதி பயமும் உண்டாகும். அரசர்கள் இஷ்டர்களுடனும் வைரமடைவார்கள். அப்படின்னா ராஜாக்கள் யாருக்கு ரொம்ப இஷ்டமா இருக்காளோ அவாத்தையும் ஒரு விரோத பாவம் ஏற்படும். வைரமடைவார்கள்னா மேஷ சங்கராந்தி பலன், அதாவது சூரிய பகவானுடைய ஒரு சங்கிரமணம், அவருடைய ஒரு பெயர்ச்சியை வச்சுதான் நமக்கு எல்லாமே சௌரமானம்னு சொல்லுவோம். இப்ப சூரிய பகவான் நேற்று வரைக்கும் மீன ராசியில இருந்தார். இன்றைய அதிகாலை மேஷ ராசிக்கு சங்கிரமணம் ஆயிருக்காரு. அதுதான் மேஷ சங்கிரமணம் தான் புது வருஷமா நம்ம கொண்டாடும். சூரியனை பேஸ் பண்ணினா நம்ம எல்லாம் கொண்டாடும். மேஷ மாசத்துல சங்கிரமணம் ஆயிருக்கார், புது வருஷம். அடுத்தாப்புல ரிஷப ராசியில சங்கிரமணா வைகாசி மாசம். அடுத்தாப்புல மிதுனம். அதாவது 12 ராசிகளுடைய ஒரு பெயர் தான் 12 மாசங்களுடைய சம்ஸ்கிருதம் வேற இருக்கு. மேஷ சங்கராந்தி பலன். மேஷ சங்கிரமணம் ராத்திரி காலமாகையால் சுபிக்ஷமும் விலை சகாயமும் உண்டாகும். நவநாயகர்கள் பலன். ராஜா சூரிய பகவானாக பிரகாசிக்கிறார். அதுக்குண்டான விசேட பலன். அரசர்களுக்குள் ஒருவருக்கொருவர் விரோதம் நேரிடும். மேகங்கள் அற்பமாய் வருஷிக்கும். ராஜாக்களுக்கு பயமும் பிரஜைகளுக்கு சஸ்திர பயமும் உலகத்தில் அக்னி பாதையும் உண்டாகும். மந்திரி சந்திர பகவான். நல்ல மழை பொழியும். அதனால் சஸ்யங்கள் பலன் உள்ளதாய் இருக்கும். உலகம் சுபிக்ஷமாகவும் ஆரோக்கியத்துடனும் கூடியிருக்கும். சேனாதிபதி சூரியன் பலன். அரசர்கள் ஒருவருக்கொருவர் கலகம் செய்வார்கள். மழை அற்பமாயிருக்கும். காற்று அதிகமாகவும் பூமி சிகப்பு தானியங்களின் விளைச்சல் கூடுதலாகவும் இருக்கும். சஸ்யாதிபதி வியாழன். அதனுடைய பலன் பசுக்கள் பால் அதிகமாக கொடுக்கும். தானிய வகைகள் பலன் உள்ளதாய் இருக்கும். அரசர்கள் நீதியோடு கூடியிருப்பார்கள். தானியாதிபதி செவ்வாய் பலன். விலை அதிகமாகவும் பயிர்கள் மத்தியமமாகவும் பரும் தானியங்களும் செவ்வற் பூமியும் பலன் உள்ளதாய் இருக்கும். அர்காதிபதி சூரியன் பலன். விலை குறைவாகவும் மழை அல்பமாயிருக்கும். பிரஜைகள் பசி உள்ளவர்களாயும் அரசர்கள் ஒருவருக்கொருவர் கோபத்துடனும் கூடியும் இருப்பார்கள். மேகாதிபதி சூரியன் பலன். பயம் அதிகமாகவும் பயிர் அல்பமாகவும் கண்ட வருஷமும் சிகப்பு சஸ்யங்கள் பலிதமாயிருக்கும். ரசாதிபதி சனி பகவான் பலன். ரசவஸ்துக்கள் வாசனை வஸ்துக்கள் பழங்கள் கரும்பு கிழங்கு இவைகள் அல்பமாயிருக்கும். மற்றவை மிகுதியாயிருக்கும். நீரசாதிபதி புதன் பலன். பச்சை முதலியதும் தங்கம் முதலிய ரத்னங்களும் அதிகமாய் உண்டாகும். அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொருத்தர் பொறுப்பா இருந்து இது பண்றா. இதுல ஒவ்வொன்றுல பார்த்தீங்கன்னா ஒன்னும் மைனஸா இருந்தா ஒன்னு பிளஸ்ஸா இருக்கும். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ்.
இப்படி மாறி மாறி வரும். மொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது சௌக்கியமாக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இன்னொருத்தரோட ஒரு ப்ளஸ்னால அது சமமான. அடுத்தாப்புல இந்த வருஷத்தில் சம்பவிக்கக்கூடிய கிரகணங்கள். இவ்வருஷம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை சதயம் நட்சத்திரத்தில் சோமோபராக புண்ணிய காலம், பூர்ண சந்திர கிரகணம், ராகு கிரஸ்தம், தட்சிண கோலம். அதாவது ராத்திரி சுமார் 9:47க்கு கிரகணம் ஸ்பர்ஷம் ஆரம்பமானது. ராத்திரி 9:47. மத்தியம காலம் 11:35 ராத்திரி. மோக்ஷம் 1:23. பூர்ணமான கிரகணம். ஆத்யந்த புண்ணிய காலம் 3 மணி நேரம் 36 நிமிஷம். பூர்ணமான கிரகணம். கபில வர்ணம் ஐந்திர மண்டலம். திருவாதிரை, சுவாதி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்யவும், பௌர்ணமி ஸ்ராத்தத்தை மறுநாள் செய்யவும். அதாவது பூர்ணமான சந்திர கிரகணம். கிரகணம் பலவிதமாக ஏற்படும். பார்ஸ்வ கிரகணம் கொஞ்சமாக இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்கும். இந்த வருஷம் அப்படி இல்லாமல் நல்ல பூர்ணமான கிரகணமாக இருக்கு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 36 நிமிஷம் கிரகணம் இருக்கு. ஆமாம், 3.5 மணி நேரத்துக்கு மேலே. ஆமாம். அடுத்தாப்புல இன்னொரு கிரகணம். இவ்வருஷம் மாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 3/3/2026 செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரத்தில் சோமோபராக புண்ணிய காலம். அதுவும் சந்திர கிரகணம் தான். திரும்ப கிரஸ்தோதய சந்திர கிரகணம். முதல்ல சொன்னது ராகு கிரஸ்தம், அடுத்தாப்புல உள்ளது கேது கிரஸ்தம். ராகு கிரஸ்தம்னா ராகுவால் பிடிக்கப்படுறது, இது கேதுவால் பிடிக்கப்படுறது. தட்சிண கோலம். ஸ்பரிஷம் பகல் 3:08, மத்தியானம் 3:08. பகல் 3:08க்கு பிடிக்கிறது. மத்தியம காலம் மாலை 5 மணிக்கு. மோக்ஷம் 6:52. ஆத்யந்த புண்ணிய காலம் 3 மணி நேரம் 44 நிமிஷம். இதுவும் பூர்ணமான கிரகணம் தான். ஏன்னா இது ராத்திரியில ஏற்படுறது, இது பகல்ல ஏற்படுறது. அதான் வித்தியாசம். ரெண்டுமே பூர்ணமான கிரகணம் தான். கபில வர்ணம் ஐந்திர மண்டலம். பரணி, மகம், பூரம், உத்திரம், பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்யவும், பௌர்ணமி ஸ்ராத்தத்தை மறுநாள் செய்யவும். ரெண்டுமே சந்திர கிரகணம், ரெண்டுமே பூர்ணமாக ஏற்படுறது. இதுல ஒரு கிரகணம் ஞாயிற்றுக்கிழமையிலே வருது, இன்னொரு கிரகணம் செவ்வாய்க்கிழமையில வருது. அதாவது முதல் கிரகணம் 7/9/2025, ரெண்டாவது கிரகணம் 3/3/2026. ஸோ 2 கிரகணம் வருது. ரெண்டுமே பூர்ணமான கிரகணம். ரொம்ப நேரம் இருக்கு. இந்த கிரகண காலத்தை நம்ம சாதாரணமா வெறும் நாள்ல இருக்கிற மாதிரி ஏதோ ரூபேன அந்த டயத்தை வெறும்ன வேற ஏதோ பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணாம, ஏன்னா அந்த கிரகண காலம்ங்கிற அந்த நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் விலை மதிப்பு இல்லாத நேரம். ஏன்னா சாதாரணமா இருக்கும் போதே நம்ம ஒரு ராமராமா கிருஷ்ண கிருஷ்ணா ஏதோ சொன்னாலோ ஏதோ ஸ்லோகம் சொன்னாலோ புண்ணியம் உண்டு நமக்கு தெரியும். அந்த கிரகண காலத்தை நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன புண்ணியத்துக்கும் நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளால அந்த பலனை கால்குலேட்டே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய பலன் கிடைக்கும். அதனாலதான் இந்த மந்திரங்கள் எல்லாம் சித்தி பண்ணக்கூடியவா இந்த மந்திரவாதிகள், அது மாதிரி உள்ளவாளும் சரி, இது மாதிரி உபாசகர்கள், இந்த ஸ்ரீவித்யா உபாசகா இருப்பா, இது மாதிரி பல தேவதைகள் உபாசனை பண்ணக்கூடியவா, இது மாதிரி உள்ளவாளும் இந்த கிரகண காலத்தை ரொம்ப ஒரு ப்ரீஷியஸாவா உபயோகப்படுத்திப்பா. அதை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன், ஒரு க்ஷணத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். கிரகணம் அந்த காலத்தை எப்படி நியமமா இருக்கணுமோ இருந்துட்டு, கிரகணம்னா கிரகணத்தன்னைக்கு இப்போ சூரிய கிரகணம்னா ஒரு வித மாதிரி, சந்திர கிரகணம்னா ஒரு விதம். இத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த கிரகணத்தோட அந்த கதிர்வீச்சு ரொம்ப பலமா இருக்கும். அதனாலதான் அந்த கிரகண காலத்துல யாராவது கர்ப்பஸ்திரிகள் இருந்தா வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆத்துக்குள்ள அந்த ரேஸ் கூட அவன் மேல படக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இது பண்ணி வைப்போம். ஏன்னா அவ்வளோ வீரியமானது. ஸோ அந்த கிரகண காலத்தை நம்ம வயத்துல ஆகாரங்கள் இருந்தா அது சரியானபடி ஜெரிமானம் ஆகாம அது வேற ரூபேன இன்னைக்கு பாக்டீரியா என்ன சொல்றானே பார்த்தா ஃபுட்டு இதாயிடுது இப்படிலாம் சொல்றாங்க, அது மாதிரிலாம் மாறிடும். அப்படிங்கிறதுனாலதான் இத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுலாம் நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்கா. குடிமான வரைக்கும் அது மாதிரி இருந்தா நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம அது மாதிரி இல்லாம நம்ம சாப்பிட்டு இருந்தா அதனால வேற யாருக்கும் கெடுதல், நம்ம தான் அதனுடைய ஒரு கெடுதல் அனுபவம். ரொம்ப முடியல, ரொம்ப வியாதியஸ்தான்னா இன்னுமே முடியாதுன்னா கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சமயத்தை சாப்பிடக்கூடாது.
முடிஞ்ச சௌக்கியமா உள்ளவா அந்த அன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் இந்த ஆகாரத்தை கொஞ்சம் நியமமா இருந்து கிரகணம் விட்டோட ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம புதுசா இது பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி சமைச்ச பதார்த்தத்தை கிரகணத்துக்கு முன்னாடி நம்ம காலம்பரை இப்ப சாப்பிடுறோம். கிரகணம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தர்பையை போட்டு நான் வச்சுட்டேன், நான் வந்து கிரகணம் முடிச்சுட்டு சாப்பிடுறேங்கிறது சமைச்ச பதார்த்தத்துக்கு பொருந்தாது. சில பேர் மாற்றி மனசுல வாங்கிட்டு இருக்கா. தர்பையை போட்டு வைக்கிறதுங்கிறது எதுக்கு பொருந்தும்னா இந்த உப்பு புளி இப்ப ஜலம் இருக்கு இது மாதிரி சில பதார்த்தத்துக்கெல்லாம் தர்பையை போட்டு வச்சா அதை வந்து அப்புறம் எடுத்துக்கலான்னு இருக்கே தவிர சமைச்ச பதார்த்தம் பக்குவம் பண்ணுறது ஒரு சாதமோ குழம்போ ரசமோ ஒரு கறியோ இட்லியோ தோசையோ இது மாதிரி சமைத்து நான் வந்து ஹாட் பாக்ஸில் ஜாக்கிரதையாக வச்சுக்கிட்டேன். கிரகண வேவ்ஸ்லாம் படாது, நான் வந்து தர்பையை போட்டு வச்சு சாப்பிடக்கூடாது. அதுவும் நமக்கு தான் அதனால ஒரு சிரமம் ஏற்படும். ஏன்னா அந்த கிரகண காலத்தில் அது இருந்தால் அது வேற விதமான அதோட வேவ்ஸ் நீங்கள் எப்படிதான் எவ்வளோதான் கவர்ந்து பண்ணி வச்சாலும் அதோட வேவ்ஸ்லேருந்து இதாகாமல் அது ஒரு இது ஏற்பட்டு நம்ம அப்புறம் சாப்பிட்டோம்னா நமக்கு தோஷங்கள் ஏற்படும், நமக்கு உடம்புலையும் உபாதைகள் ஏற்படும். ஸோ காலம்புறம் என்ன உண்டோ சமைச்சு பாத்திரத்தெல்லாம் அலம்பி கமத்திடணும். கிரகணம் முடிஞ்சு கிரகணத்தை அதே மாதிரி 2 ஸ்நானம் உண்டு. கட்டாயம் எல்லாரும் 2 ஸ்நானம் பண்ணணும். கிரகணம் குடிக்கிற காலத்தில் ஒரு ஸ்நானம், கிரகணம் எத்தனை மணிக்கு குடிக்கிறதோ அந்த குடிக்கிற சமயத்தில் சங்கல்பம்னு ஒரு ஸ்நானத்தை பண்ணணும். ஜலாசயத்தவே பண்ணினா ரொம்ப விசேஷம், அதுவா முடியலையா ஆத்திலேயாவது ஒரு ஸ்நானத்தை பண்ணிடணும். ஸ்நானத்தை பண்ணிட்டு இந்த கிரகண காலத்தில் எது மேலேயும் துணிமணி இப்படி எந்த எது மேலேயும் படாமல் தனியாக ஒரு இடத்துல ஒரு ஆசனத்தை உட்காந்துட்டு தர்ப்பணத்துக்கு யோகிதாம்சம் உள்ளவா கிரகண காலத்தை அவசியம் தர்ப்பணம் பண்ணணும். மற்றபடியும் தர்ப்பணத்துக்கு முன்னாடி தர்ப்பணத்துக்கு பின்னாடி அந்த கிரகண காலத்தை வேஸ்ட் பண்ணாம ஜபம் பண்ணணும். காயத்ரி ஜபம் பிரதானமா நமக்கெல்லாம் காயத்ரி ஜபம். இன்னும் நமக்கு வேற ஏதாவது உபதேசங்கள் வாங்கிக்கலாம், கணபதியோ பஞ்சாட்சரியோ இது மாதிரி என்ன உபதேசம் வாங்கினோம் அந்த மந்திரங்கள்லாம் ஒன்றும் உபதேசம் இல்லையா. காயத்ரி உபதேசம் பிரம்மோபதேசம் எல்லாருக்கும் ஆயிருக்கு, உபநயனம் ஆயிருக்கு. காயத்ரி ஜபத்தை நிறையா பண்றது மந்திர ராம ராமா கிருஷ்ண கிருஷ்ணா போன்ற பகவான் நாமாக்கள் அனாவசியமா வெட்டி பேசி அரட்டை அடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு அப்படிலாம் இல்லாம அந்த காலத்தை ரொம்ப உபயோகமா படுத்தினா நமக்கு நல்லது. ஏன்னா அதனுடைய பலன் அளவிட முடியாது. அவ்வளோ ஒரு விசேஷமான கிரகண காலம் இது. அந்த காலத்தை நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன தானம் பண்ணினா கூட அதோடைய பலன் ரொம்ப அபரிமிதமானது. எல்லாருமே நம்ம வந்து யாருக்கு நட்சத்திரம் பிடிக்கிறதோ அவ அவசியம் பரிகாரம் பண்ணிக்கணும். அது நம்ம இதே போட்டிருக்கு. நம்ம திரும்ப அந்த சமயத்தில் திரும்ப வந்து ஞாபகப்படுத்தணும். எந்த நட்சத்திரக்காராக பிடிக்கிறதோ அவ சாந்தி பண்ணிக்கணும். எந்த நட்சத்திரமே பிடிக்கலன்னாலும் நம்மளால முடிஞ்சது யாருக்கோ ஏதாவது தானம் பண்ணோம்னா நமக்கு பலன் ரொம்ப அதிகமானது அந்த சமயத்தை கிரகண காலத்தில். அதுக்காக அந்த சமயம் ரொம்ப ப்ரீஷியஸ் தாங்க. இப்போ முதல்ல ஸ்நானம் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி விட்ட உடனே கண்டிப்பாக அவசியம் கட்டாயம் திரும்ப ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா கிரகணங்கிறது தீட்டு, அந்த கிரகணம் தீட்டு. அந்த கிரகணம் விட்ட உடனே திரும்ப எல்லாரும் அவசியம் எல்லாரும் தலையோட ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் காபி குடிக்கிறதா இருந்தா கூட கிரகணம் விட்டு ஸ்நானம் பண்ணிட்டு தான் அடுத்த அம்மா பாடிச்சு காபி குடிக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடணும். இப்படி கிரகண காலத்தை அந்த இதுவும் 2 கிரகணம் பூர்ணமான கிரகணம் ஏற்படுறது. அதை நம்ம நல்லபடியாக உபயோகப்படுத்திட்டு கிரகணத்தை என்ன நியமங்கள் எப்படி இருக்கணுமோ இருந்துட்டு இந்த கிரகண காலத்தை எல்லாருமே நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கணுங்கிறத. என்னம்மா விளக்கேற்று சொன்னா தப்பு, விளக்கலாம். மற்றபடி உள்ள வேற பதார்த்தங்கள் எதையும் தொடாமல் கொள்ளாமல் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம பாட்டு உட்காந்து ராமராமா கிருஷ்ண கிருஷ்ணா ஏதோ உபதேசமான மந்திரங்கள் ஜெபம் பண்றது, உண்மையா பகவான் நாமாவை ஜெபம் பண்றது, இது மாதிரி உபயோகமா இல்ல. நீங்க கிரகணம் முடிஞ்சே கூட விளக்கேற்றி நீங்க சாதாரணமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு கிரகணம் பிடிக்கிற சமயத்தை ஸ்நானத்தை பண்ணிட்டோ ஏதோ ஒரு ஆசனமோ ஏதாவது பொண்ணு ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம தலையில உட்கார முடியாது, அது மாதிரி சேர்ல உட்காந்துக்கிறது, நம்ம பாட்டு ஏதோ பகவான் நாமாவை ஜெபித்து பண்ணுறது. கிரகணம் விட்டு ஸ்நானம் பண்ணிட்டே கூட நீங்க சுவாமி சன்னிதியில் விளக்கு ஏற்றினா போகும். விளக்கு கண்டிப்பா ஏற்றணுங்கிற ஒரு கூட இல்லை. கிரகணம் விட்டு ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமி சன்னிதியில் விளக்கு ஏற்றினாலும் போகும். இது சாதாரண சமயத்தில் வந்தார். ராத்திரியில அர்த்தராத்திரியில கிரகணம் வருது, அப்பெல்லாம் நீங்க சுவாமி சன்னிதியை தொடங்கணும்னே அவசியம். சுவாமி சன்னிதியை தொடங்கணும்னு அவசியம். அடுத்த நாள் காலப்பட திரும்ப வந்து நீங்க விளக்கு ஏற்றினா போகும். இவ்வாடு ஜெபம் பண்ணும் கிரகண காலம். இது இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய கிரகணங்கள். அடுத்தாப்புல இந்த வருஷம் இப்ப நம்ம பக்கத்துல இந்த தமிழ் வருஷத்தோட சேர்த்து இந்த கொல்லம் வருஷம் சொல்லக்கூடிய மலையாள கொல்லம் வருஷத்தையும் நம்ம வந்து பிரதானமா வச்சிருக்கோம். நம்ம பிராந்தியத்துக்கு நம்ம ஒரு பத்திரிகை எழுதினா கூட அந்த கொல்லம் வருஷத்தையும் குறிப்பிடுவோம். அந்த கொல்லம் வருஷம் எப்போ பிறகுன்னா ஆவணி மாசம் தான் பிறக்கும். ஒவ்வொரு ஆவணி மாதமும் சிங்க மாதம் கொல்லம் வருஷம் பிறக்கும். சிங்க மாதம் சிங்க மாதம் கொல்லம் வருஷம் பிறக்கும். அதையும் நம்ம பக்கத்தில் நம்ம ஒரு ஆத்த ஒரு பத்திரிகை போட்டால் கூட அந்த கொல்லம் வருஷத்தை நம்ம பிராந்தியத்துக்கு அந்த பக்கம் பார்த்தா அவள் குறிப்பிட மாட்டான்.
நம்ம பக்கத்தில் அதை குறிப்பிடணும் ஒரு சம்பிரதாயம். நம்ம பஞ்சாங்கத்தையும் முதல்ல கொள்ளம் வருஷம் போட்டுருக்கோம். 1200 கொள்ளம் 1200வது வருஷம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் மேஷரவி இங்கிலீஷ் 2025 பசலி 1434 ஹிஜ்ரி 1446 உத்தராயணம் வசந்த ருது. இன்னைக்கு இங்கிலீஷ் 2025 ஏப்ரல் 14 தமிழ் சித்திரை 1ஆம் தேதி திங்கட்கிழமை பிரதமை 5 நாழிகை 10 வினாடி. அதாவது காலம்பர சுமார் 8:04 வரைக்கும் பிரதமை இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தித்திய பிரதமையில தான் இந்த வருஷம் பிறந்திருக்கு. அடுத்தாப்புல நட்சத்திரம் இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் 43 நாழிகை 52 வினாடி. இன்னைக்கு ராத்திரி 11 மணி 33 இது வரைக்கும் சுவாதி நட்சத்திரம். அடுத்தாப்புல நம்ம ஏற்கனவே சொன்ன 27 யோகங்கள்ல இன்னைக்குள்ள யோகத்துக்கு வஜ்ர யோகம்னு பேரு, வஜ்ரநாம யோகம். அது 39 நாழிகை 54 வினாடி. அடுத்தாப்புல கரணம் கௌளவ கரணம் 5 நாழிகை 10 வினாடி. இதெல்லாம் பார்த்தேன்னா முழுக்க போட்டிருக்க மாட்டேன். பிரதம என்ன பிர, சுவாதினா ஸ்வா, இப்படிதான் யோகம்னா அப்படிதான். இதோட முழு பேர் பஞ்சாங்கத்தின் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கோம். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தாப்புல டெய்லி பார்த்தேன்னா தியா தியா அப்படின்னு பஞ்சாங்கத்தை போட்டிருக்கோம். அது என்னன்னு பல பேருக்கு தெரியாது. தியான்னு போட்டிருப்பா, இல்ல பாம்பு பஞ்சாயத்து பார்த்தா தியா பத்தி அப்படின்னு போட்டிருப்போம். என்னன்னா தியாஜ்யம் அப்படின்னு பேர். தியாஜ்யம்னா சம்ஸ்கிருதத்துல விளக்க வேண்டியது, விளக்கத்தக்கது அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்ப நமக்கு ராகு காலம், யமகண்டம், குளிகன் 3 பிரதானமா நமக்கு தெரியும். எந்த காரியமான ராகு காலம், யமகண்டம் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையிலே இந்த ராகு காலம், யமகண்டத்தை விட ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த தியாஜ்யம் தான். தியாஜ்யம்னு போட்டுருவா பஞ்சாங்கத்தில். இத்தனை நாள் இதுக்கு இன்னும் இன்டீரியரா நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த தியாஜ்யங்கிறது தான் நமக்கு முக்கியமா பார்க்கணும். விளக்க வேண்டிய நேரம், விளக்கத்தக்கது அப்படின்னு அது போட்டிருப்பா. அடுத்தாப்புல விஷு புண்ணிய காலம், சைத்திர பகுளம், சௌரமான அதிக திதி, சாந்திரமான திதிய திதி. இது இன்னையோட பஞ்சாங்கம். இப்படிதான் பஞ்சாங்கம் வாசிக்கும். காலம்பரை எழுந்து பஞ்சாங்கம் வாசிக்கிறதுனா இதான். இதை பார்த்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பாடசாலை அத்தியனம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலம்பரை ஏந்து டெய்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூட்டி இருக்கு. காலம்பரை ஏந்தா டெய்லி யாராவது ஒருத்தர் பஞ்சாங்கம் வாசிக்கிறதுன்னு ஒரு டியூட்டி நித்தியமே. பாடசாலைகளையும் சரி, நம்ம மடங்கள், நம்ம சிங்கேரி மடமாகட்டும், காஞ்சி மடமாகட்டும், டெய்லி அவள் பூஜைகளில் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க வாசிக்கும். டெய்லி பஞ்சாங்க வாசி என்ன நட்சத்திரம், என்ன யோகம் எல்லாமே சொல்லும். இப்போ அப்படி வாசிக்கும் போது இன்னைக்குள்ள பஞ்சாங்கத்தை வாசிச்சுட்டு நாளைக்குள்ள விஷயத்தையும் இன்னைக்கே ஒரு தடவை வாசிக்கிறது ஒரு சம்பிரதாயம். ஸோ நாளைக்குள்ள பஞ்சாங்கத்தையும் வாசிக்கிறோம். நாளைக்கு இங்கிலீஷ் 2025 ஏப்ரல் 15 விஸ்வாவசு சித்திரை தமிழ் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திதியை 10 நாழிகை 9 வினாடி 10 மணி 4 நிமிஷம் வரைக்கும். அடுத்தாப்புல விஷாக நட்சத்திரம் 50 நாழிகை ராத்திரி 2 மணி வரைக்கும். சித்தி நாம யோகம் 41 நாழிகை 7 வினாடி. கரஜ கரணம் 10 நாழிகை 9 வினாடி. சேஷ தியாஜ்யம் 3:03 மேஷ கிருஷ்ண திருத்தீயை. இப்படி இதே மாதிரி தான் டெய்லி அன்னைக்கு இந்த பஞ்சாங்கத்தை இப்படி பார்த்தோம்னா இப்படி அழகா இப்படி நீளமாக போட்டிருக்கோம். அது என்னென்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டா இதனுடைய பலன் அபரிமிதமானது. இப்படி ஒவ்வொரு மாசத்துக்கும் வரிசையா இருக்கு. இதுல நம்ம சித்திர மாசத்துல அடுத்தாப்புல விசேஷம்னு பார்த்தேன்னா நமக்கு ஏப்ரல் 27 அமாவாசை. அடுத்தாப்புல அக்ஷய திருதியை. எல்லாரும் ரொம்ப சுப்பிரசித்தமா இன்னைக்கு கலைவரமாக இருக்கக்கூடிய அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியைன்னு வேறு, அது கூட முழுக்க சொல்ல தெரியல. அக்ஷய திருதின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லறியாங்க கூட. அக்ஷய திருதியை அப்படின்னு பேர், அதனுடைய பெயர். அது ஏப்ரல் 30ஆம் தேதி அக்ஷய திருதியை, பரசுராம ஜெயந்தி அன்னைக்கு. அக்ஷய திருதியைக்கு என்ன உண்மையிலுமே என்ன பண்ணணும்னா, அக்ஷய திருதி அன்னைக்கு போய் தங்கம் வாங்கி வச்சா அக்ஷயமா இருக்கும். வாங்குறதுலாம் தப்பே இல்லை. ஜுவல்லரிக்காரன் கூப்பிடலாம், எல்லா ஜுவல்லரிக்கும் போகலாம், காஃபி டீ ஜூஸ்லாம் தருவான், வாங்கி குடிச்சுட்டு தங்கம்லாம் வாங்கிட்டு வரலாம், தப்பே இல்லை. அதை விட முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னா, அன்னைக்கு எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணினாலுமே அது அக்ஷயமா இருக்கும். அதனாலதான் அக்ஷய திருதியைன்னு பேர். அன்னைக்கு முன்காலத்துல இதெல்லாம் இப்ப எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல. முன்காலத்துல கிராமங்கள்ல வசந்த மாத பூஜைன்னு பூஜை பண்ணுவாங்க. எங்க அப்பா பெரியவாலாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல அக்ஷய திருதி. ஏன்னா வசந்த ருது இல்லையா, வசந்த காலமா இருக்கிறதுனால வசந்த மாத பூஜைன்னு
மகாவிஷ்ணுவுக்கு பூஜை பண்ணி தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகப்படுத்தும். வெயில் காலமா இருக்கிறதுனால நீர் மோர் தயிர் சாதம் அதெல்லாம் விநியோகப்படுத்தி அதுதான் அக்ஷய திருதியை ஏற்படுறது பிரதானமா பண்ண வேண்டியது. இன்னைக்கு அது யாருக்குமே தெரியாது, அதெல்லாம் கீழ்த்து போச்சு. இப்ப நமக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கார்த்திகை மாசத்துல நம்ம ஊர்ல இன்னைக்கும் பல கிராமங்கள்ல நடந்துருக்கு வனபோஜனம்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பா கார்த்திகை மாசத்துல ஞாயிற்றுக்கிழமையில நெல்லி மரத்துல மகாவிஷ்ணுவா தாத்ரி நாராயணர் மகாவிஷ்ணுவா ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி சுவாமிக்கு எல்லாம் போட்டு பரமாதி கொண்டு பிராமணர்களுக்கெல்லாம் சமாதான கிராம சக்தி நடந்து இன்னைக்கும் நம்ம ஊர்ல நடந்து வருது. ஸோ இதே மாதிரி உள்ள விஷயம் தான் அக்ஷய திருதியை. வசந்த மாதவ பூஜை பண்ணி சுவாமிக்கு குழுமையான பதார்த்தங்கள்லாம் நைவேத்தியம் பண்ணி பிராமணர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு பண்ண வேண்டியதுதான் அக்ஷய திருதி. அதனாலதான் அந்த அக்ஷய திருதி அணி பொதுவாகவே இது வெயில் காலமா இருக்கிறதுனால நம்ம அன்றாடமே நம்மளால முடிஞ்ச குழுமையான பதார்த்தங்கள் மத்தியானம் நல்ல உச்சி வெயில் அடிக்கிற நேரத்துல ஒரு எளிமையா ஆத்த ஒரு மோர் கரைச்சி வச்சுக்கிறது, ஒரு பானகம் கரைச்சி வைக்கிறது. வெயிலோட இருக்கும்போது யாராவது நம்மாத்தி யாராவது வந்தா ஒரு மோரோ நீர்மோர் பானகம், அதுவா வெயில யாராவது நடந்து போறா தாகிக்கிறது, ஒரு ஜலம் நீர்மோர் பானகம் கூட அடுத்து வெறும்னா ஒரு சொம்பு ஜலம் கொடுத்தாலே அவ்வளவு புண்ணியம். அப்படி உள்ளதான அக்ஷய திருதியை 30ஆம் தேதி. அதுக்கு அடுத்தாப்புல மே 2ஆம் தேதி சங்கர ஜெயந்தி. நம்ம எல்லாரும் அவசியம் அன்னைக்கு ஆதிசங்கரரை ஸ்மரிச்சுக்கணும். ஏன்னா அவர் நமக்கு நம்ம சனாதன தர்மத்துக்கு பண்ணினதான ஒரு காரியம் யாராலையும் இனிமே பண்ண முடியாது. நான் மகாவிஷ்ணுக்கு அவதாரங்கள் நிறைய அவதாரம் 10 அவதாரம் எல்லாரும் பிரசித்தமா சுப்பிரசித்தமா தெரியும். மத்ஸ்யா கூர்மா வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி 10 அவதாரம் மகாவிஷ்ணு பண்ணியிருக்கார், எல்லாருக்கும் சுப்பிரசித்தமா தெரியும். பரமேஸ்வரன் சிவன் அது மாதிரி நிறைய அவதாரங்கள்லாம் விதவிதமா வேஷம் போட்டுலாம் வரல அவர் மகாவிஷ்ணு மாதிரி. அவர் பண்ணினதான ஒரே அவதாரம் ஆதிசங்கர் இல்லையா? அதுவும் நம்ம பிரதேசத்துல நம்ம கேரளால காலடியில அவதாரம் பண்ணியிருக்கார் அவர். ஆதிசங்கரர் பண்ணினதான மகாவிஷ்ணுவோட அவதாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்துல கிடையாது. கலியுகத்தோட கடைசியில கல்கி அவதாரம் பண்ண போறார். அதனால கலியுகத்துல வாழக்கூடிய நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? அவர் கடைசியில கல்கி அவதாரம் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ண போறார், லயமாக்க போறார். அதனாலதான் வேற எந்த அவதாரமும் இல்லாததுனாலதான் இந்த கலியுகத்துல சாட்சாத் பரமேஸ்வரன் நம்ம கேரளத்துல காலடி கஷேத்திரத்துல பூர்ணா நதி தீரத்துல ஆதிசங்கராக அவதாரம் பண்ணி அவர் அவதாரம் பண்ணி எத்தனை வருஷங்கள் ஆகுது? எத்தனையோ வருஷங்கள் ஆகுது. அவர் வாழ்ந்த அந்த காலத்திலே நிறைய துர்மதங்கள் இருந்திருக்கு. இப்ப நம்ம மதுரையில பார்த்தீங்கன்னா அனல்வாதம் புனல்வாதம் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. இந்த பௌத்தர்கள் ஜெயினர்கள் சமணர்கள் இது மாதிரி உள்ளவாங்க நிறைய. சோ அது மாதிரி 72 துர்மதங்கள் இருந்தோம் ஆதிசங்கரர் காலத்துல. 1 2 இல்ல, 72 துர்மதங்கள். அதாவது வேதம் அனாதியான வேதம் இன்னைக்கு இருந்துருக்கு. அந்த வேதத்தை முழுமையா அத்தியனம் பண்ணி அந்த வேதத்துக்கு பாஷ்யம்னு சொல்லக்கூடிய அர்த்தங்கள், அந்த வேத மந்திரங்களோட அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி அந்த வேதத்தை தப்பா விநியோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். வேதம் இதுதான் போதிக்கிறதுன்னு தப்பா வெளில பிரச்சாரம் பண்ணி அப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா 72 மதங்கள் அது மாதிரி. அவ அத்தனை பேரையும் அவரோட சண்டை போடுறது ஆதிசங்கரர். ஒவ்வொருத்தரையும் நேர போய் சந்திச்சு உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அத்தனை பேரையும் சமமாக்கிறா. அவர் ஷண்மத ஸ்தாபனம் பண்ணார் ஆதிசங்கரர். காணாபத்தியம் கௌமாரம் சாக்தம் சைவம் வைஷ்ணவம் சௌரம் சொல்லி ஷண்மத ஸ்தாபனங்கள் பண்ணி ஒவ்வொருத்தரையும் எப்படி நம்ம இன்னைக்கு கொண்டாடுற பண்டிகையாகட்டும் பல விஷயங்கள் வகுத்து கொடுத்தவர் ஆதிசங்கர். அப்பேற்பட்ட ஆதிசங்கரருடைய ஜெயந்தி சங்கர ஜெயந்தி அன்னி மே 2ஆம் தேதி. அதுக்கு அடுத்தாப்புல பிரசித்தமாக உள்ள அக்னி நட்சத்திர ஆரம்பம். கத்திரி வெயில் சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம். அதுக்கு அடுத்தாப்புல நரசிம்ம ஜெயந்தி வருது, சேகமான நரசிம்ம ஜெயந்தி. சதுர்தசியும் சுவாமியும் சேர்ந்து வருது. மகாவிஷ்ணுவோட 10 அவதாரத்துல ரொம்ப அத்தியுதமான ரொம்ப சுப்பிரசித்தமான விசேஷமான அவதாரம் நரசிம்மாவதாரம். நரசிம்மாவதாரம் மட்டும்தான் ரொம்ப குறைச்ச நேரம் அவர் பூலோகத்தில் இருந்தது. வைகுண்டத்திலேருந்து வந்து ரொம்ப ஒரு குறைச்ச நேரம் தான் இருந்தார். ஆனா அவர் பண்ணிட்டு போன விஷயம் ரொம்ப டாப் கிளாஸ். அவன் ஹிரண்யகசிபு என்னெல்லாம் வரன் கேட்டிருந்தானோ அந்த வரத்துக்கு எதுக்கும் பங்கம் இல்லாதபடிக்கு எனக்கு நீர்லையும் மரணம் கூடாது, நிலத்தையும் மரணம் கூடாது, பூமியிலையும் கூடாது, ஆகாசத்தையும் கூடாது, ஆயுதத்தினாலையும் கூடாது, ஆயுதம் இல்லாமல் கூடாது, உயிருள்ள பொருள்னாலையும் கூடாது, உயிரற்ற பொருள்னாலையும் கூடாது. இப்படி அவன் என்னெல்லாம் வரம் கேட்டானோ எல்லா வரத்துக்கும் அதுக்கு எந்த பங்கமும் இல்லாதபடிக்கு அவதாரம் பண்ணி அவனை சம்ஹாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணியதான நரசிம்மாவதாரம் நரசிம்ம ஜெயந்தி. அவர் அவதாரம் பண்ணினது சதுர்தசி திதி சுவாதி நட்சத்திரம். இந்த பகல்லையும் கூடாது இரவுலையும் கூடாதுனால இந்த கரெக்டா இந்த சந்தியாகால நேரம்
அப்படி சேரமான நரசிம்ம ஜெயந்தி. அதுக்கு அடுத்த நாள் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்னைக்கு? நரசிம்ம ஜெயந்தி மே 11ஆம் தேதி நரசிம்ம ஜெயந்தி, மே 12ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி. இது கூட ஒரு விஷயத்த சொல்றேன். ஆகா மாவை அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா 4 மாதங்கள்ல உள்ள பௌர்ணமி. ஆ அப்படின்னா இப்ப நம்ம வந்து சூரியனை பத்தி ஏற்கனவே சொன்னோம். சூரியனோட சங்கிரமணத்தை வச்சுதான் இந்த தமிழ் மாசங்கள் எல்லாமே நிர்ணயம். இதே மாதிரி சந்திரனுடைய கதியை வச்சு ஒரு விஷயங்கள் இருக்கு. அதுதான் தெலுங்கால அனுஷ்டானம் பண்றது. இப்போ யுகாதி பண்டிகை போச்சே, அதே மாதிரி தெலுங்காலோட மாசம் தெரியும். நமக்கு எப்படி சித்திரா வைகாசி ஆணி ஆடி இருக்கோ அவருடைய மாசங்களுக்கு சைத்திரம் வைசாகம் ஜேஷ்டம் ஆஷாடம்னு அவருடைய வருஷத்துக்கு மாசங்களுக்கு பேர் வரும். அவளுக்கு என்ன நிர்ணயம்னா சந்திரனுடைய ஒரு கதியை அனுசரிச்சு தான் அவளோட ஒரு இது எல்லாமே. ஒண்ணுல இப்ப அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாள் பிரதம ஆச்சுன்னா அவளுக்கு அடுத்த மாசம் பிறந்துடும். அவளுக்கு தான் நிர்ணயம். ஸோ அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல 4 மாசங்கள். ஆ அப்படின்னா ஆஷாட மாசம், கா அப்படின்னா கார்த்திகை மாசம், ஆகா மாவை மாக மாசம், வைசாக மாசம். இந்த 4 மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. வெடிக்காம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்து ஸ்நானம் பண்ணிட்டா ஒரு பெரிய உண்மை. ஆகா மாவைன்னு பஞ்சாங்கத்தை குறிப்பிட்டுருவோம். பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த 4 மாச பௌர்ணமி அன்னைக்கு எந்த பௌர்ணமி அன்னைக்கு ஆகா மாவைன்னு குறிப்பிட்டிருக்கானோ அன்னைக்கு இருந்து வெடிக்காம இருந்து குளிக்க வேண்டியது ஒண்ணுமே பெரிய உண்மை. ஆகா மாவைன்னு குறிப்பிட்டிருக்கோம் பஞ்சாங்கத்தை. அடுத்தாப்புல வைகாசி மாசம். வைகாசி மாசத்துல நமக்கு அக்னி நட்சத்திர நிவர்த்தி. முதல்ல அக்னி நட்சத்திர நிவர்த்தி மே 28 அக்னி நட்சத்திர நிவர்த்தி. இந்த அக்னி நட்சத்திர காலத்துல பிரதானமா நம்ம விளக்க வேண்டிய விஷயம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் ஞாபகப்படுத்தலாம் திரும்ப ஒரு தடவை, கிரகப்பிரவேசம் பண்றது. இந்த கத்திரி வீடு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திர காலத்துல புதுமனை புது வீடுன்னு சொல்லக்கூடிய புது வீடு கட்டி பால் காய்ச்சி போறது இந்த அக்னி நட்சத்திர காலத்துல விளக்க வேண்டியது பண்றது. அதுக்கு அடுத்தாப்புல வைகாசி விசாகம். வைகாசி மாசத்துல சுப்பிரமணிய சுவாமியோட பிரதானமான வைகாசி விசாகம் ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம். அடுத்தாப்புல ஆணி மாசம். ஆணி மாசத்துல நமக்கு ஆணி திருமஞ்சனம் நடக்கும் நடராஜாவுக்கு. அதுதான் விசேஷம். ஆமா, வேற ஒன்றும் ஆடி மாதம் செவ்வாய். ஆமா. அடுத்தாப்புல இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த ஆகாமாவை சொன்ன மாதிரி கிருஷ்ணாங்காரக சதுர்தசி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம். அது என்னன்னா தேய்பிரை. தேய்பிரைக்கு சம்ஸ்கிருதத்துல கிருஷ்ணபக்ஷம்னு பேர். வளர்பிரைக்கு சுக்லபக்ஷம், தேய்பிரைக்கு கிருஷ்ணபக்ஷம். மலையாளத்துல வெளுத்த பக்ஷம் கருத்த பக்ஷம்னு சொல்லுவோம். அந்த கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி, அதாவது அமாவாசைக்கு தலைக்கு வரக்கூடிய 14வது நாள் சதுர்தசி. இந்த கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி கூட செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்தா அது பெரிய புண்ணிய காலம்னு சொல்லப்படுது. இதுவும் வருஷத்துல சில மாசங்களா அபூர்வமா தான் வரும். ஏன்னா தேய்பிரை சதுர்தசியும் செவ்வாய்க்கிழமையும் சேரணும். சேர்ந்தா அன்னைக்கு வந்து கிருஷ்ணாங்காரக சதுர்தசி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. அன்னைக்கு என்ன விசேஷம்னா சமுத்திர ஸ்நானம் ரொம்ப விசேஷம். பொதுவாகவே சமுத்திரத்துல போய் ஸ்நானம் பண்றது எல்லா நாளையும் பண்ணக்கூடாது. எல்லா நாளையும் நம்ம போய் சமுத்திரத்துல போய் ஸ்நானம் பண்றதோ ஈவன் கால் நினைக்கிறது கூட விஷயம் தெரிஞ்சல. இவ்வளவா கால் நினைக்கிறதே தப்பு தான். நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களாம் சாதாரண எப்ப வேணா போய் சமுத்திரத்தை காலம் நினைக்க மாட்டேன். சமுத்திர ஸ்நானத்துக்கு ஏற்பட்டது பருவதினங்கள். இந்த அமாவாசை பௌர்ணமி போன்ற பருவதினம் சொல்லுவோம். அந்த காலத்துல தான் போய் சமுத்திரத்தை இதுவா ஸ்நானம் பண்ணலாமே தவிர சாதாரண நாட்கள்ல சமுத்திரத்தை போய் நம்ம போய் காலம் சமுத்திர ஸ்நானம் பண்றது தப்பு பண்ணக்கூடாது. ஒரே ஒரு க்ஷேத்திரத்தை தவிர ராமேஸ்வரம் சேது அதுக்கு மட்டும் விதிவிலக்கு. அக்னி தீர்த்த கடல் ராமேஸ்வரத்தில் இருக்க அங்க மட்டும் விதிவிலக்கு. நித்திய ஸ்நானம் பண்ணும். சேதுக்கு மட்டும் விதிவிலக்கு. மற்றபடி உள்ள எந்த சமுத்திரமானாலும் எல்லா நாளையுமே ஸ்நானம் பண்ணக்கூடாது. பருவ தினங்களை தான் ஸ்நானம் பண்ணணும். இது மாதிரி விசேஷ தினங்கள் இந்த கிருஷ்ணாங்காரக சதுர்தசின்னு அன்னைக்கு போய் அவசியம் சமுத்திர ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா பெரிய புண்ணியம். இன்னொன்று அன்னைக்கு வந்து யம தர்ப்பணம் பண்ணணும். அதிலே போட்டு பார்ப்பாங்க கிருஷ்ணாங்காரக சதுர்தசி யம தர்ப்பணம்னு போட்டுருக்கோம். யம தர்ப்பணம்னா பெரிய பிரமாணம் ஒண்ணுமே இல்லை. நம்ம சந்தியாவனத்துல யமாய தர்மராஜாயா சொல்றோமே அந்த பேர்களை சொல்லி பெருமை ஜலம் விட வேண்டும். எள்ளு கூட வேண்டாம். சும்பள சந்தியாவனம் பண்ணிட்டு சும்பள ஜலத்தை யம தர்ப்பியாமி தர்மராஜன் தர்ப்பியாமி மிருத்யுந்தர்ப்பியா அந்தகன் தர்ப்பியாமி அந்த பேர்களை சொல்லி வரிசையா ஜலம் விட வேண்டும். கிருஷ்ணாங்காரக சதுர்தசி புண்ணியகாலே யம தர்ப்பணம் கரிசியே யமத்தான் வரிசையா பண்ணணும். அவ்வளோ சின்ன விஷயம் தான், பெரிய புண்ணியம். அந்த கிருஷ்ணாங்காரக சதுர்தசி ஆணி மாசத்துல வருது. அடுத்த அப்புறம் நமக்கு நம்ம ஊர்ல பிரதானமாக உள்ள ஆடி மாசம். ஆடி மாசம் பிறக்கிறது
ஜூலை 17 வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி மாசம் பிறக்கிறது. ஸோ பிறந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் முதல் ஆடி செவ்வாயே வருது. ஜூலை 22 முதல் ஆடி செவ்வாய். ஜூலை சொல்றேன் சொல்லு. ஜூலை 22 முதல் ஆடி செவ்வாய் ஆச்சா. அடுத்தாப்புல 2வது ஆடி செவ்வாய்க்கு தலைக்கு நேத்திக்கு ஆடி போடும். முதல் ஆடி செவ்வாய் கழிஞ்சு 2வது ஆடி செவ்வாய்க்கு தலைக்கு நேத்திக்கு ஆடி போடும் திங்கட்கிழமை. ஜூலை 22 முதல் ஆடி செவ்வாய், ஜூலை 28 ஆடி பூரம், ஜூலை 29 2வது ஆடி செவ்வாய். அன்னைக்கு தான் கருட பஞ்சமி ஆச்சா, 2வது ஆடி செவ்வாய். அடுத்தாப்புல ஆகஸ்ட் 5ஆம் தேதி 3வது ஆடி செவ்வாய். ஆகஸ்ட் 5 12ஆம் தேதி 4வது ஆடி செவ்வாய். ஆகஸ்ட் 12 4 தான் ஆடி செவ்வாய். 4 ஆடி செவ்வாய். அதே மாதிரி ஆடி 18ஆம் இருக்கு, அது ஆடி 18ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு. வரலட்சுமி நோன்புக்கு அடுத்த நாள் உபாகரமும் சொல்லக்கூடிய ஆவணியா விட்டம் ஆடி மாசத்திலே வந்துடுது. ஆமா, 2 சேர்ந்து தான் வருது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை சௌரியமா வருது. ரிக் யஜுர் உபாகரணம் ரிக்வேதத்துக்கும் எஜுர்வேதத்துக்கும் சேர்ந்து தான் வருது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை. ஆகஸ்ட் 10ஆம் தேதி காயத்ரி ஜபம். அது எல்லாருக்கும் பொது. இந்த ஆவணியா விட்டத்துக்கும் ஆவணியா விட்டம்னு தமிழ்ல நம்ம பேர் சொல்றோமே தவிர அது வந்து ஆவணி மாசத்துல தான் வரும்னு நிர்ணயம் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விரதங்கள் நம்ம சொல்லக்கூடியது புலையார் சதுர்த்தியில ஆரம்பிச்சு கோகுலாஷ்டமி ஆகட்டும், தாண்டமா பிரதானமாக கொண்டாடக்கூடிய ஆவணியா விட்டமாகட்டும், இது எல்லாமே நம்ம இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தை அனுசரித்து அல்ல, எல்லாமே சந்திரனுடைய கதி அனுசரிச்சு. ஆவணி மாசத்து அவிட்ட நட்சத்திரம்னு நிர்ணயம் இல்லை. ஸ்ராவண மாச பௌர்ணமி, இப்போ அதில் தோஷம் இருந்தால் முன்னாடி வரும் பின்னாடி வரும், அது நிர்ணயம் இருக்கும். போன்ற விஷயம் நம்ம போக வேண்டாம். ஸோ நம்ம சாந்திரமானத்தை அனுசரிச்சு தான் அது ஸ்ராவண மாச பௌர்ணமி அப்படின்னா நிர்ணயம். புலையார் சதுர்த்தி கோகுலாஷ்டமி அப்படிதான், கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. மட்டம் கழிச்சு 8ஆம் நாள் கோகுலாஷ்டமி, அதான் கணக்கு. ஸோ ஆகஸ்ட் 9ஆம் தேதி நமக்கு வந்து ரிக்கேஜி உபாகரமம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி. 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி. ஸ்மார்த்த ஜென்மாஷ்டமி கோகுலாஷ்டமி. ஆகஸ்ட் 16 கோகுலாஷ்டமி. அடுத்தாப்புல ஆவணி மாசம், விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆவணி மாசம். ஆவணி மாசம் தான் நமக்கு கொல்லம் வருஷ பிறப்பு. 1201ஆம் ஆண்டு பிறக்கிறது. அடுத்தாப்புல ஆவணி மாசத்துல நமக்கு சாம உபாகரமம், சாமவேத கராளுக்குள்ள உபாகரமம். ஜெய்மினி சாம உபாகரமும் சாம உபாகரமும் 2 ஒரே நாள் தான். ஆகஸ்ட் 26ஆம் தேதி சாம உபாகரமம். அதுவும் புலையார் சதுர்த்தியும் அநேகமா அடங்கிச்சு வரும், சேர்ந்து வரும், அல்லது ஒரு நாள் முன்ன பின்ன. ஆமா, இந்த தடவை ஒரு நாள் முன்னாடி வந்திருக்கு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஜெய்மினி சாம உபாகரமும். ஆகஸ்ட் 27 விநாயகர் சதுர்த்தி கணேசாவதாரம். இந்த புலையார் சதுர்த்தியும் அப்படிதான். அது பார்த்தீங்கன்னா ஆவணியிலையும் வரும், புரட்டாசியிலையும் வரும். ஆவணியில தான் வரும் இல்ல, புரட்டாசியில தான் வரும் இல்ல. அது எப்படி நிர்ணயம்னா பாத்ரபத சுக்ல சதுர்த்தி அப்படி நிர்ணயம். பாத்ரபதங்கிறது தெலுங்காளுடைய மாசம். சைத்திரம், வைசாகம், ஜேஷ்டம், ஆஷாடம், பாத்ரபதம் அவளுடைய மாசத்துல வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தி, அதான் நிர்ணயம். அது சமயத்துல ஆவணியில வரும், சமயத்துல புரட்டாசியிலையும் போகும். இந்த தடவை ஆவணியில தான் வருது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. அதுக்கு அடுத்த நாள் ரிஷி பஞ்சமி. இதெல்லாம் முன்காலத்தா பழைய மனுஷாளுக்கு ரிஷி பஞ்சமின்னு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு பல பேருக்கு அது தெரியறதுக்கு நியாயம் இல்லை. ரிஷி பஞ்சமின்னா என்னன்னா, ஸ்திரீகள் அவா மாசம் பகிஷ்டா நியமம், மாத விலக்கு அவளுக்கு இருக்கு. ஒரு வயசுக்கு மேல அந்த பகிஷ்டா நியமம் மாத விலக்கு நின்னதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட வருஷங்கள் சொல்லியிருக்க, ஒரு 7 வருஷ காலம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்திரீகள் அத்தனை ஸ்திரீகளும் எடுத்து பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரிஷி பஞ்சமி அப்படிங்கிற விஷயம். இன்னைக்கு இதை பண்றவா இருக்கா, ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்போ நம்ம கல்லடை குறிச்சி மாதிரி கிராமங்கள்ல இன்னைக்கும் நடக்கிறது. இப்போ வயசானவா பார்த்தீங்கன்னா தூரம் நின்று ஒரு 7 வருஷம் கணக்கு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த ரிஷி பஞ்சமிங்கிற ஒரு ரத்தத்தை எடுத்து பலவிதமான மகர்ஷிகள் எல்லாம் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி அப்படி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அது.
போற போக நம்ம அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக சொல்றேன். ரிஷி பஞ்சமிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அது விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் ரிஷி பஞ்சமி. அடுத்தாப்புல ஓணம் பண்டிகை செப்டம்பர் 5ஆம் தேதி ஓணம் பண்டிகை. அனந்த விரதம், உமாமகேஸ்வர விரதம். அடுத்தாப்புல மகாலய பக்ஷம் ஆரம்பம். செப்டம்பர் 8ஆம் தேதி மகாலய பக்ஷம் ஆரம்பம். செப்டம்பர் 8 ஆவணி 23 திங்கட்கிழமை. மகாலய பட்சமும் அப்படிதான். ஆவணியில முன்க ஆவணியிலே வந்துடும் சமயத்துல முன்க புரட்டாசியில வரும். சில சமயத்துல இது மாதிரி வரும், பாதி ஆவணியில பாதி புரட்டாசியில அப்படி வரும். இந்த தடவை அப்படி வந்திருக்கு. ஆவணி 23 தேதிக்கு மகாலயம் ஆரம்பிக்கும். செப்டம்பர் 8 ஆவணி 23ஆம் தேதி மகாலய பட்சம் ஆரம்பிக்கிறது. அதுல மகாலய பட்சத்துல சில தினங்கள் விசேஷ தினங்கள் குறிப்பிட்டு சொல்லுவா. அப்படி அதுல பிரதானமாக இருக்கக்கூடிய பரணி மாலயம் செப்டம்பர் 12ஆம் தேதி பரணி மகாலயம். இந்த பரணி மாலயம் ஏன் விசேஷம்னா, நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் நமக்கு வழக்கத்தில் உள்ளது. வேதத்துல அபிஜித்னு ஒரு நட்சத்திரம், அதையும் சேர்த்து 28 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் உண்டு. இந்த பரணி நட்சத்திரத்துக்கு தர்மராஜான்னு சொல்லக்கூடிய யமன் தான் தேவதை. ஸோ அந்த மகாலய பட்சத்துல யம தர்மராஜாவோட நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் ரொம்ப விசேஷங்கிறதுனால அந்த பரணி மகாலயம் ரொம்ப சிரேஷ்டம், யமனுக்கு பிரீதிங்கிறதுனால அந்த பரணி மகாலயம் அன்னைக்கு செப்டம்பர் 12ஆம் தேதி. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா வியதிபாத மகாலயம். வியதிபாத மகாலயம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன 27 யோகங்கள் சொன்னோமே. இப்ப நட்சத்திரத்துல எல்லா நட்சத்திரமுமே விசேஷம் தான். வழக்கத்தான் நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவா. இப்ப ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நெருமூலம், இப்படி வழக்கத்துல நிறைய இருக்கு. எல்லா நட்சத்திரமே சுப நட்சத்திரம், நல்ல நட்சத்திரம் தான். முன்னாடி சுகப்பிரசவமா குழந்தை பிறக்கும் போது யாரும் 4 நட்சத்திரம் தான் பார்த்து அது குழந்தை எண்ணிக்கை பிறக்கிறதோ அன்னைக்கு தான் இல்லையா? அது எந்த நேரமோ அந்த நேரம் தான். எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் தான். இன்னைக்கு நமக்கு சிசேரியன் அதிகமானதால நம்ம இந்த வாத்தியார்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு, வாத்தியாரே கிரிட்டிக்கல்லாம் இல்லை, டைம் இருக்கு, நீங்க ஒரு 2-3 நாள் டைம் இருக்கு, நீங்க என்னைக்கு நாள் சொல்லுங்க, என்ன நட்சத்திரம் நன்னா இருக்கு, ரோஹிணி நட்சத்திரத்தை கூட தான் மாமாக்கு ஆகாது, எந்த நட்சத்திரம் நன்னா இருக்கு, எது சூட்டா இருக்குன்னு பார்த்து நம்ம இன்னைக்கு எடுக்கலாம். அப்படி சூழ்நிலை இருக்கு. அப்படி இருந்தா கூட சில நட்சத்திரங்கள் ரொம்ப குறிப்பிட்டு ரொம்ப சாத்தியமான நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம். நட்சத்திரங்கள் அதுல நம்பர் 1 சுவாதி. சுவாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட சுவாதி நட்சத்திரத்துல இந்த வருஷம் பிறந்திருக்கு. அதே மாதிரி 27 யோகங்கள் சொன்னோமே. அந்த 27 யோகங்கள்ல அத்தனை யோகத்திலையும் ரொம்ப முத்தாய்ப்பா ராஜாவா வியதிபாத யோகம்னு ஒரு யோகம் ரொம்ப விசேஷம். முன்காலத்து இந்த ஊர்களே நடந்திருக்கான். எங்க அப்பா சொல்லி தெரியும். வியதிபாதங்கிற யோகம் மாசம் எல்லா மாசமும் வரும். அதுல தனுர் வியதிபாதம்னு மார்கழி மாசத்துல வரக்கூடிய வியதிபாதம் ரொம்ப விசேஷம். தனுர் வியதிபாதம்னு அன்னைக்கு விசேஷமா சில பூஜைகள்லாம் பண்ண சொல்லியிருக்கு, ரொம்ப விசேஷம். மாசம் வியதிபாதத்தை வரக்கூடிய வியதிபாதத்துக்கே இங்க படீஸ்வரத்துலயா இதோ கிராமத்துல இத்தனை பிராமணர்களுக்கு சாப்பாடு போட்டு பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் நடந்திருக்கு, நம்ம ஊர்லயே நடந்திருக்கு. எங்க அப்பா சொல்லி தெரியும் எனக்கு. அப்பேற்பட்ட உத்தமமான வியதிபாதம் மகாலயத்தை ஒரு நாள் வரும். அது விசேஷம். வியதிபாத மகாலயம்னு போட்டிருக்கும். அதே மாதிரி மகாலய பட்சத்துல ஒவ்வொரு விதமானவளுக்கும் ஒவ்வொரு நாளுக்கு சேரமா சொல்லப்பட்டிருக்கு. சுமங்கலியா சில பேர், சில குடும்பங்கள்ல சில பேர் காலமாயிருக்கும். அவளுக்கு மகாலயம் பண்றதா தான் நவமி திதி ரொம்ப விசேஷம். அதுலயே போட்டிருக்கோம் அவிதவா நவமி அப்படின்னு. விதவானா விடோ நமக்கு தெரியும். அவிதவான்னா ஒரு சேர்த்தா சில விஷயங்கள்ல நல்லதா இருக்கும், சில விஷயத்துல எதிர்மறையான ஆப்போசிட்டா இருக்கும். இப்ப க்ஷயம்னா குறைவு, அக்ஷயம்னா சமிருத்தி. அதே மாதிரி இதுல அதேதான். இதுல விதவானா விடோ, அவிதவானா சுமங்கலி. அப்ப சுமங்கலியா போனவாளுக்கு மாலயம் பண்றதா இருந்தா நவமி திதி விசேஷம். அது அவிதவா நவமியும் வியதிபாத மகாலயமும் சேர்ந்து வருது. இந்த அமாவாசை இதோ சொல்றேன். அமாவாசை உங்களுக்கு புரட்டாசி மாசத்துல போயிடு. அடுத்தாப்புல சந்நியஸ்த மகாலயம்னு துவாதசி திதி. சில குடும்பங்கள்ல சில பேர் சன்னியாசம் வாங்கிட்டு சித்தியா இருக்கும். அது மாதிரி உள்ளவாளுக்கு மகாலயம் பண்றதுக்கு சந்நியஸ்த மகாலயம் மகாலய பட்சத்தை வரக்கூடிய துவாதசிய விசேஷமா எடுப்பா. சந்நியஸ்த மகாலயம் கூப்பிட்டு இருப்பா. அதே மாதிரி கஜச்சாயின்னு இன்னொரு புண்ணிய காலம். திரையோதசியும் மக நட்சத்திரம், திரையோதசி திதியும் மக நட்சத்திரமும் சேர்ந்தா அது பெரிய புண்ணிய காலம். கஜச்சாயின்னு சொல்லுவோம். அது ஒரு பெரிய புண்ணிய காலம். இதுக்கு அடுத்தாப்புல சதுர்தசி அன்னைக்கு சஸ்திரஹத மகாலயம், சஸ்திரஹத சதுர்தசி அப்படின்னு போட்டிருக்கோம். அது என்னன்னா காலமானதுல இயல்பா காலமாகாம வேற ரூபேண ஏதோ ரூபேண நமக்கு ஆயுதங்கள்லாம் தாக்கப்பட்டோ அது மாதிரி மரணங்கள் ஏற்பட்டு காலமானவர்களுக்கும் பண்றதுக்குன்னு ஏற்பட்ட திதி சதுர்தசி திதி.
அதனால சாதாரணமா மகாலயம் பண்றவா சதுர்தசி திதியில பண்ண மாட்டாங்க. சதுர்தசி திதி எடுக்கிறது நம்ம விசேஷம், அந்த அளவுக்கு விசேஷம். இது மாதிரி உள்ளவாக்குன்னு பண்றது. இதுலயும் மகாலய பட்சத்துல டெய்லி நித்தியம் பக்ஷ மகாலயம் பண்றவா இருக்கா, டெய்லி தர்ப்பணம் பண்ண முடியும். அவளுக்கு வந்து எதுவுமே பார்க்க வேண்டாம், விதிவிலக்கு. அவளுக்கு வந்து அவள் டெய்லியே தர்ப்பணம் பண்றதுனால ஏதோ ஒரு நாள் அவ தத்தமாவோ ஹோமம் பண்ணியோ எப்படி பண்ணினாலும் டெய்லி ஸ்டார்டமே பண்ணின பலனே கிடைக்கும். அவளுக்கு 4 நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. ஆனா இதே ஒரே ஒரு நாள் மகாலயம் சில பேர் பண்ணுவோம், அது பேர் சக்கரன் மகாலயம்னு பேர். அப்படி பண்ணினா 4 நட்சத்திரம் தான் பார்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நந்தா ரிக்கா ரேகா இது மாதிரி சில தோஷங்கள்லாம் இருக்கு. சில செலக்ட் சொன்ன மாதிரி சில திதிகள் எடுக்கப்படாது. இப்படி பல விஷயங்கள் அதுல இருக்கு. அதுலயும் விதிவிலக்கானதான் நான் சொன்ன 4 விசேஷம். மகாபரணி, மத்தியாஷ்டமி, இந்த 15 திதிகள்ல நடுநாயகமா விளங்கக்கூடிய அஷ்டமி திதி மத்தியாஷ்டமி, இந்த வெத்திபாதம், கஜச்சாலி, இந்த 4 விசேஷ நாள் எதுவுமே பார்க்க வேணும். யார் வேணா நீ மகாலயம் பண்ணும். அது தவிர விசேஷமா சில பேருக்கு உள்ளதும் சொன்னோம். ஆவிதவா நவமி, துவாதசி, இப்படி இப்படி ஏதோ ஒரு பேன மகாலயத்தை நம்ம வந்து அனுஷ்டானம் பண்ணினா நம்ம பிதர்களுக்கு ரொம்ப விசேஷம். ஏன் யமனுக்கு விசேஷம் சொல்றோம்னா, இப்ப எல்லா ஆபீஸ் எல்லா விஷயத்துக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கு இல்லையா? லீவ் விடுவோம், நீட்டா எல்லாத்தையும் நீட் பண்ணி கொண்டு பண்றதுக்கு மெயின்டெனன்ஸ். அதே மாதிரி யமப்பட்டணத்தோட மெயின்டெனன்ஸ்க்காக உள்ள ஏற்படுறது இந்த மகாலயம். ஆலயம் அப்படின்னா இருப்பிடம்னு அர்த்தம், ஒரு இடம்னு அர்த்தம். மகாலயம் மகான ஆலயாக மகச்சப்தம் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அவன் யமப்பட்டணத்தில் உள்ள பித்திருக்கள் எல்லாரையும் யமதர்மராஜா நீங்க அவாவா உங்க ஆண்களுக்கு நீங்க வசதி இடத்துக்கு போய் இருந்துட்டு வாங்க, நாங்கள் எல்லாம் இது பண்றேன்னு சொல்லி அவள் அனுப்பிச்சு விடுறான். ஸோ நம்ம பித்திருக்கள்லாம் நம்ம எங்க இருக்கோமோ நம்ம பார்த்து வாசல்ல வந்து அவெல்லாம் வந்து காத்துட்டு இருக்கா, வெயிட் பண்றாங்க அந்த மகாலய பட்சத்துல. நமக்கு ஒரு திலதர்ப்பணமோ ஒரு ஸ்ராத்தமோ ஏதாவது பண்ணுவான்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்கா. அவளுக்காகவே ஏற்படுது மகாலய பட்சம். அதனாலதான் இந்த மகாலய பட்சத்துல வேற சுபகாரியங்கள் எதுவும் நம்ம வந்து பண்றது, வேற சுபமான காரியங்கள் எதுவுமே இந்த மகாலய பட்சத்தை பண்றது. பித்திருக்களுக்காகவே ஏற்பட்ட பிதிருபக்ஷம்னு பேரு. அப்பேற்பட்ட மகாலய பட்சம் மகாலய அமாவாசை செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை சௌரியமா வருது. அன்னைக்கு வந்து பூர நட்சத்திரம். மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருது. அதுக்கு அடுத்த நாள் செப்டம்பர் 22ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம். செப்டம்பர் 30 துர்காஷ்டமி. அக்டோபர் 1ஆம் தேதி மகாநவமி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. அக்டோபர் 2 வியாழக்கிழமை விஜயதசமி. லீவ் போச்சு கவர்மெண்ட் பிளேஸ். எதுக்கு கவர்மெண்ட் பிளேஸ் ஒரு லீவ் போச்சு இன்னைக்கு. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு விஜயதசமி வருது. ஓ ரெண்டு விஷயம் சேர்ந்துருது. கவர்மெண்ட் பிளேஸ் யோசிப்பாங்க ஒரு நாள் லீவ் வச்சு ரெண்டு விஷயம் சேர்ந்துருது. புரட்டாசி மாசம், அடுத்து தீபாவளி, அடுத்தாப்புல நமக்கு ஐப்பசி மாசம், துலா மாசம். இதுல 2 விஷயத்தை தான். இதுல எவ்வளோ மாசங்கள் 12 மாசங்கள் இருந்தாலும் நம்ம வந்து 2 மாசத்துக்கு தான் விஷுன்னு நம்ம குறிப்பிடுறோம். சித்திர விஷு இன்னைக்கு, மேஷ விஷு, துலா விஷு. விஷு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சென்டர் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். விஷுங்கிற வார்த்தைக்கு சென்டர் பாயிண்ட். இப்ப நம்ம திராஸ் இருக்கு, இப்ப அதெல்லாம் எல்லா வெயிட் மிஷின் வந்துட்டு திராஸ் இருந்தா திராஸ்ல ஒரு முள்ளு இருக்கும் பார்த்தா, அந்த முள்ளு நடுநாயகமா இருக்கும். அதுதான், அதுக்கு தான் விஷுன்னு பேர். இப்ப சூரியன் உதாரணமா உதிக்கிறது கிழக்கலாம், கிழக்க சூரியன் உதிக்கிறாரு நம்ம வச்சிருந்தாலும் டெய்லி கரெக்டா நேர் கிழக்குல சூரியன் உதிக்க மாட்டார். இத்தனை டிகிரி தள்ளிதான் இருக்கும். தட்சிணாயனம் உத்தராயணத்தை பொறுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளிதான் இருக்கும். நேர் கிழக்குல சூரியன் உதிக்கிறது வருஷத்துல 2 நாள் தான். ஒன்னு மேஷ விஷு, இன்னொன்னு துலா விஷு. அதுதான் சென்டர் பாயிண்ட். விஷு அன்னைக்கு நேர் கோட்டில் நடுநாயகமா சூரியன் உதிக்கும். அதனாலதான் அந்த 2 விஷு நம்ம வந்து தற்போது பிரதானமா எடுக்கிறோம். 2 அயனம், தட்சிணாயனம் உத்தராயணம். தெற்கு நோக்கி தேர் திரும்புறது, வடக்கு நோக்கி தேர் திரும்பாருங்கிறது 2 விசேஷமா எடுக்கிறோம். அப்பேற்பட்ட துலா விஷு அக்டோபர் 18ஆம் தேதி துலா விஷு புண்ணிய காலம். துலா விஷு புண்ணிய காலத்துக்கு அடுத்த நாள் தீபாவளி. அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் இரவு தீபாவளி பண்டிகை. ஆமா, அடுத்த நாளுக்கு அடுத்த நாள். சோ அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தான் தீபாவளி பண்டிகை. தீபாவளி சதுர்தசி தீபாவளி அன்னைக்கு தான் மேம். தீபாவளி அன்னைக்கு தான். அமாவாசை அடுத்த நாள் தான். தீபாவளி அன்னைக்கு அமாவாசை இல்லை. தீபாவளி என்ன சந்தோஷம். தீபாவளி அன்னைக்கு அமாவாசை இல்லைன்னா என்ன சந்தோஷம். அன்னைக்கு காலம்புற வெளியே எந்திருந்த உடனே தர்ப்பணம் அடுத்த நாள் பண்ணிட்டு இருக்கணும். வாத்தியாருக்கும் சௌரியம். 21 தான்.
அதனால அக்டோபர் 18 துலா விஷு புண்ணியகாலம், அடுத்த நாள் போக திங்கட்கிழமை அன்னைக்கு தீபாவளி பண்டிகை. அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் அமாவாசை, அன்னைக்கு தான் தர்ப்பணம். 18 தீபாவளியா? 18 தீபாவளியா? துலா விஷு ஐப்பசி மாதம் பிறக்கிறது. 19 போக 20 திங்கட்கிழமை தான் தீபாவளி, லீவு போகல. செவ்வாய்க்கிழமை அமாவாசை. ஆமா ஆமா, அதுவும் சனி ஞாயிறு சேர்ந்து வர்றதுனால சௌரியமா இருக்கு. அடுத்தாப்புல ஸ்கந்த சஷ்டி. ஸ்கந்த சஷ்டி தீபாவளி அடுத்தாப்புல நம்ம இது பண்ணக்கூடியது ஸ்கந்த சஷ்டி. அக்டோபர் 27 திங்கட்கிழமை சஷ்டி, ஸ்கந்த சஷ்டி சூழல் ஐப்பசி மாசத்திலே வந்து சில சமயம் கார்த்திகையில கூட போயிடும் ஸ்கந்த சஷ்டி. இந்த வருஷம் ஐப்பசியிலே வந்துடுது. அடுத்தாப்புல அஷ்டமி அன்னைக்கு மகாதேவ அஷ்டமி. இந்த துலா மாசத்துல காவேரி ஸ்நானம் ரொம்ப விசேஷம். துலா காவேரி ஸ்நானம்னு காவேரி ஸ்நானம் அனுசரிக்கிறது மட்டும் அவ்வளோதான். அடுத்தாப்புல நமக்கு வந்து விருச்சிக மாசம் கார்த்திகை மாச பிறப்பு. நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை மாசம் பிறக்கிறது. என்ன கிழமை? திங்கட்கிழமை. நவம்பர் 17 திங்கட்கிழமை அன்னைக்கு கார்த்திகை மாசம் பிறக்கிறது. அன்னைக்கு சிறப்பு ஆரம்பம், அன்னைக்கு பிரதோஷம், முதல் நாளே பிரதோஷம். அடுத்தாப்புல நமக்கு கார்த்திகை மாசத்துல மகாதேவாஷ்டமி. மகாதேவாஷ்டமி பின்னாடி போயிடுது. மகாதேவாஷ்டமி பின்னாடி போயிடுறது. திருக்கார்த்திகை, கைஷிக ஏகாதசி, திருக்கார்த்திகை. டிசம்பர் 3ஆம் தேதி திருக்கார்த்திகை. டிசம்பர் 3 புதன்கிழமை திருக்கார்த்திகை. மகாதேவாஷ்டமி கார்த்திகை கடவுசிக்கு போயிடுது. டிசம்பர் 12ஆம் தேதி மகாதேவாஷ்டமி. டிசம்பர் 12 வெள்ளிக்கிழமை மகாதேவாஷ்டமி. காலபைரவாஷ்டமின்னு சொல்லுவா. காலபைரவாஷ்டமி, மகாதேவாஷ்டமி, மத்தியதஷ்டமி. டிசம்பர் 12. கார்த்திகை 29 தேதி தான் வருது. இது வந்து 29 தேதி தான் வருதுனால மார்கழியில ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். இது 30 தேதி வந்துட்டா மார்கழியில கரெக்டா 11 நாள் வரும். இப்போ மார்கழியில 12 நாள். அப்ப அடுத்தாப்புல தனுர்மாச பிறப்பு, தனுர்மாச பூஜை ஆரம்பம். டிசம்பர் 16 தனுர்மாசம் பிறக்கிறது. தனுர்மாசம் ஆரம்பத்திலேயே ஹனுமத் ஜனனம், ஹனுமத் ஜெயந்தி வந்துடுறது. தனுர்மாச ஆரம்பத்தை டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை ஹனுமத் ஜெயந்தி ஆச்சா. அடுத்தாப்புல நமக்கு மண்டல பூஜை. டிசம்பர் 27 மண்டல பூஜை. 27 12 தேதி இருக்கிற 41ஆம் நாள் தானே நமக்கு. டிசம்பர் 27 சனிக்கிழமை மண்டல பூஜை ரொம்ப விசேஷம். சாஸ்தாவுக்கு புதன் சனி ரொம்ப விசேஷம். சனிக்கிழமையிலேயே மண்டல பூஜை வருது. ரொம்ப விசேஷம். அன்னைக்கு தான் மகாதீபதி. டிசம்பர் 27 மண்டல பூஜை. அடுத்தாப்புல வைகுண்ட ஏகாதசி. டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. ஆருத்ரா தரிசனம். ஜனவரி 3 புது வருஷம் பிறந்த ஆருத்ரா தரிசனம். ஆமா ஆமா, சுசீந்திரன். சுசீந்திரன் திருநாள் டிசம்பர் 25 ஆரம்பம். டிசம்பர் 25 திருநாள் ஆரம்பம். ஜனவரி 2 தேரோட்டம், 3 ஆருத்ரா தரிசனம். அது கட்டாப்புல பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்டா போகி பண்டிகை. ஜனவரி 14 போகி பண்டிகை. இந்த 13 போகி பண்டிகை அல்ல, 14 போகி பண்டிகை. 15 தான் மாசப்புறம். ஆமா, 15 தான் மாசப்புறம். தலைக்கணேத்திக்கு 30 நாளைக்கு தலைக்கணேத்திக்கு சாயந்தரம் மாசம் பிறகு நினைக்கிறேன். போகி பண்டிகை சாயந்தரம் மாசம் பிறந்துடுறது. 6:10 அடுத்த நாள் தான் பிறகு. இரவு 6 மணி தான் சாயந்தரம் தான். 30 நாளைக்கு போகி பண்டிகை அன்னைக்கு சாயந்தரமே மாசம் பிறந்துடுறது. அக்கர ஜோதி வேணா ஒருவேளை அன்னைக்கு இருக்குமோ நம்ம தெரியல. அடுத்த நாள் இருக்கிறோட தெரியும். தர்ப்பணம் அடுத்த நாள் தான் போட்டுருக்கு. உத்தராயண புண்ணியகாலம் அடுத்த நாள் தான் போட்டுருக்கு சார். உத்தராயண புண்ணியகாலம் 15ஆம் தேதி. அன்னைக்கு நமக்கு உத்தரட்டாதி பார்க்கணும். அன்னைக்கு அதாவது இந்த உத்தராயண தட்சிணாயணத்துல 2 விஷயம். அயனே விம்சதி பூர்வே மக்கரே விம்சதி பரேன்னு ஒரு வாக்கியம். என்னன்னா 2 தர்ப்பணமுமே உத்தராயணத்துல தான். அப்படி தட்சிணாயணம் ஆடி மாசம் பிறகு தர்ப்பணம் பண்றோம்னா ஆடி மாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தர்ப்பணம் பண்ணிடணும். ஆடி மாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடி உத்தராயணம் இருக்கும்போதே தர்ப்பணம் பண்ணிடணும்.
உத்தராயணத்துல உத்தராயணம் பிறந்து தர்ப்பணம் பண்ணணும். ரொம்ப இதுவா பார்க்கக்கூடிய உத்தராயணம் மத்தியானம் ஒரு 1 மணி 2 மணிக்கு பிறந்தா கூட அவ்வளவு நேரம் பட்டினி கிடந்து அப்புறம் தர்ப்பணம் பண்ணி அதுக்கப்புறம் சூரிய நாராயண பூஜை பண்ணி அப்படிலாம் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நமக்கு இது இல்லாம தலைக்கணத்துக்கே மாசம் பிறந்துடுறது. பொங்கப்பானை வைக்கிறது காலம்பரம் 10 to 11 போட்டுருக்கேன். அது ஒரு பல தலைக்கணத்துக்கே மாசம் பிறந்துடுறது பிரச்சனை நமக்கு. அடுத்தாப்புல நமக்கு தை அமாவாசை ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை அமாவாசையும் அப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை சொன்ன மாதிரி ஞாபகம். தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. அடுத்தாப்புல நமக்கு கோவில் மகாகணபதி கும்பாவது வருஷாசுரேதி உத்திரட்டாதி ஒரு கட்டாதி ஜனவரி 24 சனிக்கிழமை மண்டலா விழா சனிக்கிழமை இது சனிக்கிழமை தான் கரெக்டாக சனிக்கிழமை தான் வரும். ஜனவரி 24 சனிக்கிழமை உத்திரட்டாதி தானே உத்திரட்டாதி ஜனவரி 24 சனிக்கிழமை உத்திரட்டாதி மகாகணபதி சம்பத்சராபிஷேகம். திருவாதிரையா தை திருவாதிரையா தை திருவாதிரை உத்தராம வந்து தை திருவாதிரை உங்களுக்கு ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை. ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை தைப்பூசம் ரதசப்தமி. அடுத்த நாள் ரதசப்தமி 24 போக 25 ரதசப்தமி. அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி. தைப்பூசம் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம். பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம். நல்லது கோமல்ல ஆமா கோமல்ல இந்த தைப்பூசத்துக்கா ஆமா இப்ப கோமல்ல உண்டுங்க போச்சு ஒரு நாள் லீவ் போச்சு கோமல்ல. அடுத்த அப்புறம் நமக்கு மாசி மாசம் சிவராத்திரி. சிவராத்திரி மாசி ஆரம்பத்தே வந்துருது மகாசிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை. இந்த தடவை எல்லா ஃபங்க்ஷன் அநேக ஃபங்க்ஷன் ஞாயிற்றுக்கிழமை வருது. சிவராத்திரி என்னைக்கு? மகாசிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 15. பிப்ரவரி 15 மகாசிவராத்திரி. இதுல என்னன்னா சிவராத்திரியில பிப்ரவரி 14 சனிக்கிழமை துவாதசி அன்னைக்கு துவாதசி போக சாயந்தரம் திரையோதசி வந்துடுறதுனால சனி பிரதோஷம். பிப்ரவரி 14 சனி பிரதோஷம். அடுத்த நாள் 15 திரையோதசி பாக்கி இருக்கு. திரையோதசி போக சதுர்தசி வருது. அதனால ராத்திரி நேரம் சதுர்தசி வியாப்தி நமக்கு. அப்படிங்கிறதுனால அன்னைக்கு சிவராத்திரி போட்டிருக்கார் மகாசிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை. ஆமா ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த நாள் 15 ஞாயிற்றுக்கிழமை மகாசிவராத்திரி. 16 திங்கட்கிழமை போதாயன அமாவாசை தான். 16 திங்கட்கிழமை போதாயன அமாவாசை தான். 17 தான் அமாவாசை. அதுக்கப்புறம் 2 நாள் கழிஞ்சு சௌரியமா வந்திருக்கு. ராத்திரி நமக்கு கண் முழிச்சு அடுத்த நாள் தர்ப்பணம் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு சிரமசாத்தியமான விஷயமா ரொம்ப சிரமமா இருக்கு. அடுத்த நாள் காலம் வரைக்கும் மட்டும் கண் முழிச்சுட்டோ வண்டி ஓட்டுன்னு போகும்போது நம்ம தண்ணியிலே இல்லாம வண்டி ஓட்டு போக வேண்டியிருக்கு. நமக்கு அண்ணா இன்னொருத்தர் தான் 2 பேருக்கு தர்ப்பணம் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் சௌரியமா இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் தான் உங்களுக்கு அமாவாசை. பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் சௌரியம். அடுத்த நாள் போதான அமாவாசை தான். செவ்வாய்க்கிழமை தான் அமாவாசை. அப்படியே சௌரியமா வருது இந்த தடவை. தீபாவளி அன்னைக்கு அமாவாசை இல்லாமல் அடுத்த நாள் அமாவாசை. பரவாயில்ல, சௌரியமா இருக்கு இந்த வருஷம் இல்லாமல். அடுத்தாப்புல நமக்கு மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாசி மகம். அடுத்த நாள் ஹோலி பண்டிகை மன்மத தகனம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. 3ஆம் தேதி கிரகணம் சொன்னீங்க. ஆமா ஆமா அன்னைக்கு தான் ஹோலி பண்டிகை பௌர்ணமி. அடுத்தாப்புல காரடையான் நோன்பு அது 14ஆம் தேதி வரும். 14 அநேகமாக அது மறக்க மார்ச் 14 சனிக்கிழமை காரடையான் நோன்பு ராத்திரி அர்த்தராத்திரி. அதாவது காரடையான் நோன்பு இந்த வருஷம் என்ன வருதோ அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு அடுத்த வருஷம் இப்படி அடுத்தடுத்து தாண்டி போயிட்டாரு. இந்த வருஷம் சௌரியமா வந்தது, சாயந்தரம் அஸ்தமன காலத்து வந்தது. இந்த வருஷம் அர்த்தராத்திரி வருது. ராத்திரி 12:26 வருது. ராத்திரி 12:26 காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்புல என்ன விசேஷம்னா, இப்போ நம்ம பக்கத்தில் நம்ம ஊர் சம்பிரதாயத்தை சொல்கிறேன். நம்ம ஊரில் ராத்திரி 12:30 மணிக்கு இது மாதிரி காரடையான் நோன்பு வந்தாலும் சரிதான், நம்ம அதை ஒரு அமங்கலமாக நம்ம நினைக்கிறது இல்லை. ராத்திரி அர்த்தராத்திரியில் வருது, அப்போ போய் நம்ம ஷர்ட்டு மாற்றிக்க கூடாது, நான் முன்னாடியே மாற்றிட்டுருவேன் அப்படின்னு நம்ம ஊர்களில் பண்ணுறது இல்லை. இப்போ யாராவது பண்ணுறாங்களோ நம்ம எனக்கு தெரியல. நம்ம ஊரோட பிராச்சீன சம்பிரதாயத்தில் ராத்திரி 1 மணிக்கு வந்தாலும் சரிதான், 2 மணிக்கு வந்தாலும் சரிதான், அந்த சமயத்தில் தான் மாசி பங்குனி சேரக்கூடிய நேரத்தில் தான் ஷர்ட்டு மாற்றிக்கிறது. அவ்வளோ நேரம் பட்னி கிடந்து பண்ணுறதுங்கிறது விசேஷம். அப்படி பட்னி கிடக்க முடியலையா, ஏதோ அவளுக்கு தேக சௌரியத்தை அனுசரிச்சுட்டு இருந்து, ஆனால் நோன்பு நூக்குதுங்கிறது அந்த சமயத்து தான் நோன்பு நூக்கிறது. இதே பாண்டி பக்கத்தில் திருநெல்வேலிக்கு அந்த பக்கம்லாம் போயாச்சுன்னா
அவ இது மாதிரி அர்த்தராத்திரிலும் நோன்பு வந்தா அந்த நேரத்தில் நோன்பு நோக்கிறதா அவ வந்து ஒரு அமங்கலமா ஒரு அச்சாணியமா நினைக்கிற முன்னாடியே நூத்துற. ஆனா நம்ம பக்கத்துல அப்படி பண்றது இல்ல. பிராச்சீனமாவே எத்தனை மணிக்கு நோன்பு வந்தாலும் அந்த சமயத்தான் நோன்பு நூத்துணும். ஸோ அது மாதிரி நம்ம பக்கத்து சம்பிரதாயத்தை நம்ம அப்பதான் நோன்பு நூக்கணும். நம்ம அந்த பக்கத்து சம்பிரதாயத்தை எடுத்துக்க கூடாது. இல்லை எத்தனை மணிக்கு வந்தாலும் சரிதான். அன்னைக்கு ஒரு நாள் எதுக்கோ நம்ம வந்து கண்முழிக்கிறோம் இல்லையா, ஒரு சினிமா பார்க்கறதுக்கு எதுக்கோ கண்முழிக்கிறோம். இது முக்கியமான ஃபங்க்ஷன் லேடிஸுக்கு. அதாவது இப்போ ஒருத்தர் நம்ம ஒருத்தர் காலம் ஆகிட்டோம்னா ஒரு வருஷம் நமக்கு பண்டிகைகள் கிடையாது, கொண்டாட மாட்டோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட சமயத்தை கூட ரெண்டே விஷயம் மட்டும் நிற்கவே நிற்காது. ஒன்று ஆண்களுடைய ஆவணியாவிட்டம், பெண்களோட காரடையானம். ரெண்டு விஷயம் நிற்கவே நிற்காது. நமக்கு பண்டிகை இல்லைனாலும் ஆவணியாவட்டம், பண்டிகை இல்லைன்னா ஆவணியாவட்டம் கூடல் மாத்திக்கல ஆவணியாவட்டம் பண்ணலாம்னு சொல்ல முடியாது. அது வந்து நம்ம வந்து அன்னைக்கு பாயசம் வச்சு பண்டிகையாக வேணும் கொண்டாடாமல் இருக்கலாமே தவிர பூனல் நூற்று நம்ம அன்னைக்கு என்ன பண்ணணுமோ அது கண்டிப்பாக பண்ணத்தான் வேணும். ஏன்னா அது வந்து ஒரு கர்மானுஷ்டம். ஆவணியாவட்டங்கிறது பண்டிகையாக கொண்டாடுறதுங்கிறது பண்டிகையாகவும் கொண்டாடலாம், பட் அது கர்மானுஷ்டம் முக்கியமான ஒரு இது. ஸோ அது நிற்காது. அதே மாதிரி லேடிஸுக்கு காரடையாக நோம்பு நிற்காது. கண்டிப்பாக நோம்பு அன்னைக்கு அடை பண்ண மாட்டான். அன்னைக்கு பண்டிகை இல்லைன்னா ஆற்றுல இந்த வெள்ளை அடை உப்படெல்லாம் அடையெல்லாம் பண்ண மாட்டான். வெறுமனே வெத்தலை பால் பழம் வச்சு நோன்பு கட்டாயம் நூக்கணும். நோன்பு உண்டு. ஸோ எத்தனை மணிக்கு நோன்போ அத்தனை மணிக்கு தான் நூக்கணும். அதான் நம்ம ஊர் சம்பிரதாயம். அடுத்தாப்புல பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் ஆரம்பத்தையே தெலுங்கு வருஷம் பிறந்துடுறது. ரொம்ப முன்னாடியே பிறந்துடுறது. அதாவது மார்ச் 19ஆம் தேதியே பிறந்துடுறது தெலுங்கு வருஷம். அடுத்தாப்புல நமக்கு ஸ்ரீராம நவமி, அதுவும் பங்குனி மாசத்திலே வந்துடுறது. மார்ச் 27 ஸ்ரீராம நவமி. பங்குனி உத்தரம் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருது. இந்த தடவை அது மாதிரி வரல, மாறி வந்திருந்தது. அடுத்த தடவை பங்குனி உத்தரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருது. ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை பங்குனி உத்தரம். அவ்வளவுதான். அடுத்த வருஷம் பராபவ வருஷம் ஏப்ரல் 14 அடுத்த வருஷம் பிறக்கிறது. இப்படியாக இந்த வருஷத்தில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்தாப்புல அதாவது இந்த பஞ்சாங்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே ஏற்படுத்தி வச்சது நம்ம இதில் எல்லாமே பிராட் மைண்டாக வந்து பண்ணி வச்சிருக்கான். ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட ஒரு நபருக்கு ஜோதிஷம் பார்க்கறது, கைரேகை பார்க்கறது எல்லாமே சாஸ்திர சம்மதம் தான். கைரேகை பார்க்கறது சாஸ்திர சம்மதம் இல்லைன்னு சில பேர் நினைச்சிருக்காங்க. சாஸ்திர சம்மதம் தான். அஸ்தரேகா சாஸ்திரம்னு எல்லாமே இருக்கு. இப்போ கூட பாபு நான் பேசிட்டு இருந்தோம். ஜோதிஷ சம்பந்தமான கிரந்தங்கள் அதுக்கே தனி லைப்ரரி இருக்கலாம். அவ்வளோ கிரந்தங்கள் இருக்கு. ஜோதிஷ சம்பந்தமான கிரந்தங்கள் எல்லாமே உண்மைதான். ஜோதிஷம் பொய் அல்ல, உண்மைதான். உண்மையான சாஸ்திரம் தான். பலவிதமான கிரந்தங்கள் அதுக்கு இருக்கு. பலவிதமான பல ரூபேன அதை பார்க்கலாம். கைரேகை பார்க்கலாம். இப்போ நம்ம பக்கத்தில் பிரசித்தமாக இருக்கக்கூடிய சோழி போட்டு பார்க்கக்கூடியது. சோழி போட்டு பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு வெளியில் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கா? அதுக்கு சோழி போட்டு பார்க்குற விஷயத்தை எப்படி சொல்லிட்டு இருக்கா? எல்லாரும் என்ன சொல்றாங்க? அதான் கிடையாது. அது பேர் பிரசன்னம் கிடையாது. அந்த பேரே தப்பு. முதல்ல பிரசன்னம்னு சொல்லிட்டு இருக்கா. பிரசன்னம் இல்ல. தமிழ்ல பிரசன்னம்னு புரியுது. பிரஷ்னம் அது வந்து சம்ஸ்கிருத பதம். பிரஷ்னம்னு பேர். அது பேர். அந்த பேரே பல பேருக்கு தெரியாது. நீ நம்ம பாமர மக்களுக்கு இல்ல, பார்க்கறவனுக்கே தெரியாது. பிரசன்னம் பார்க்கறேன் பிரஷ்னம்னு பேர். இப்போ மலையாளத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்ல பிரச்சனையும் சொல்றோம் இல்லையா, மலையாளத்தை பிரச்சனையும் சொல்ல மாட்டோம், பிரஷ்னம்னு சொல்லுவோம். நம்ம ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம போய் பார்க்க போறோம். அதனால அது பேரே பிரஷ்னம்னு பேர். ஸோ இது எல்லாமே சாஸ்திர சம்பந்தமான விஷயங்கள் தான். பின்ன இன்னைக்கு தேதிக்கு அதை வந்து துர்விநியோகப்படுத்தக்கூடியவா அதிகமாயிடும். இப்ப அண்ணா மாதிரி ஜோதிஷ புஸ்தகங்கள் எங்க இருக்குன்னு தேடி அலசி ஆராய்ச்சி இப்ப மயமத புஸ்தகத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். மயமதம்னு ஒரு பெரிய கிரந்தம் அது எங்க கிடைக்கிறதுன்னு பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி புஸ்தகங்களை தேடி அலசி ஆராய்ச்சி உண்மைகளுமே அதுக்காக உழைத்து விஷயங்களை தெரிஞ்சுண்டு அப்படி சொல்லக்கூடியவா இன்னைக்கு தேதிக்கும் இருக்கா. பின்ன அது மாதிரி உழவா தேடி நம்ம போகணும். இந்த பெருசா பிரம்மாண்டமா ஆடம்பரம் பண்றவங்களாம் பல பேர் உண்மையில அவன் விஷயத்தை கிரகிச்சிக்க மாட்டேங்கிறான். விஷயத்தை கிரகிச்சுன்னா உண்மையிலுமே உண்மைதான். ஜோதிடம் எல்லாமே உண்மைதான். ஸோ இந்த ஜோதிஷ சாஸ்திரம் ஏற்பட்டது புது விஷயங்கள் பிராட் மைண்டா ஏற்பட்டது. இந்த உலகம் எப்படி இருக்கும், இந்த வருஷத்துல இந்த தேசம் எப்படி இருக்கும், மழை எவ்வளவு பெய்யும், இப்படி பல விஷயங்கள் பிராட் மைண்டா ஏற்பட்டது. கடைசியில குறுகி தனி மனுஷன் வரைக்கும் பார்க்கலாம். தனி மனுஷனுக்கு இருக்கு. தனி மனுஷனுக்கு பார்க்கறதுங்கிறது கடைசி பட்சம். முதல்ல ஒரு உலகம் எப்படி இருக்கும், ஒரு தேசம் எப்படி இருக்கும், ஒரு ஊர் எப்படி இருக்கும், ஒரு குடும்பம் எப்படி இருக்கும், சமூகம் எப்படி இருக்கும், எல்லாம் பார்த்துட்டு கடைசியா தனி மனுஷனுக்கு பார்க்கக்கூடியது. ஆனா இன்னைக்கு எதையும் முதல்ல தனி மனுஷனுக்கு தான். இப்போ யார் நம்ம எப்படி இருக்கும்,
அதான் நமக்கு இருக்கு. பகவான் இந்த வருஷம் போன வருஷத்தோட ஒரு பெயர் குரோதின்னு ஒரு பெயர் இருந்ததுனால மக்கள் எல்லாருக்குமே அந்த பெயரை பார்த்தாலே ஒரு பயமா இருந்தது. குரோதின்னு ஒரு இப்படி வருஷத்தோட பெயர் இருக்கு அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. சுவாமி அனுகிரகத்தினால ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு சிரமங்கள்லாம் ஏற்படாம போன வருஷமும் சுவாமி அனுகிரகத்துல நல்லபடியா முடிஞ்சு புது வருஷம் புது குழந்தையா இன்னைக்கு புது வருஷம் பிறந்திருக்கு. இந்த வருஷத்தோட பேரே ரொம்ப அத்தியுதமா இருக்கு. விஸ்வா வசு இந்த வருஷத்தோட பேர். சில பேர் அதை சுருக்கி விஸ்வாசு விஸ்வாசு சொல்ற விஸ்வாசமா இருக்கணும். விஸ்வாசு அல்ல, விஸ்வா வசு. வசுன்னு சொன்னா விஸ்வம்னா உலகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சேர்த்து விஸ்வாவசுங்கிற பேர் ஒரு தேவதை, அது ஏற்கனவே சொல்லிட்டேன். தனிப்பட்டு விஸ்வம்னா உலகம்னு ஒரு அர்த்தம். பொதுவாகவே சம்ஸ்கிருத பதம் ஒரு பதத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கும். பொதுவா விஸ்வம்னா உலகம்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். நம்ம வசு அப்படிங்கிற பெயருக்கு ஐஸ்வர்யம்னு ஒரு அர்த்தம். அதனாலதான் புனர்பூசத்துக்கு சம்ஸ்கிருதத்துல புனர்வசு அப்படின்னு பெயர். தமிழ்ல புனர்பூசம் சொல்றோம், சம்ஸ்கிருதத்துல புனர்வசு. புனஹா அப்படிங்கிற பதத்துக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேரு? மறுபடியும் அப்படின்னு அர்த்தம். திரும்பி மறுபடியும் அப்படின்னு அர்த்தம். புனஹா அப்படின்னா வசு அது இருக்கு. வசு அப்படிங்கிற பதத்துக்கு ஐஸ்வர்யம்னு ஒரு அர்த்தம். புனர்வசு நட்சத்திரத்துக்கு என்ன விசேஷம்னா, நம்ம கைவிட்டு போன ஐஸ்வர்யம் கூட திரும்ப நம்மள்கிட்டயே வந்துருவோம். அப்பேற்பட்ட உத்தமமான நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரம். அதனால ராமச்சந்திரமூர்த்தி அந்த புனர்வசு நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணிருக்கு. ஸோ நமக்கு ஐஸ்வர்யம்னா நம்ம கேஷோ அந்த கரன்சியோ சில்லற காயின்ஸோ அது மட்டும் இல்ல. நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஐஸ்வர்யம் தான். நமக்கு நல்ல ஒரு சரீரம், நல்ல ஒரு குடும்பம், நல்ல வேலை, நல்ல படிப்பு, இப்படி எல்லாமே ஐஸ்வர்யம் சகலம். ஸோ அப்படி பேரே இந்த வருஷத்தோட ஒரு பேரே விஸ்வாவசுன்னு ரொம்ப ஒரு ஐஸ்வர்யமா அமைஞ்சிருக்கு. இந்த சுவாமியோட இந்த கிராமத்துல விசேஷமாக வீட்டிருக்கக்கூடிய பால கணபதி மற்றும் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் பழமையான நம்ம புவனேஸ்வரி அம்பிகா சமேத வாசுதேவ சுவாமி. சுவாமியோட ஆவுடையே பார்த்தீங்கன்னா சதுர வடிவ ஆவுடை. சதுர வடிவ ஆவுடையே ரொம்ப விசேஷம். பொதுவாகவே ரவுண்டு வடிவ வட்ட வடிவ ஆவுடைய விட சதுர வடிவ ஆவுடை ரொம்ப ரிஷி புரோக்தம், ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். அதுவும் சுவாமி கிட்டத்தட்ட ஒரு இப்படி அநேக சிவாலயத்தை சிவன் இப்படி இதுவா இருக்கும். நம்ம சிவன் பார்த்தெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல அப்படின்னா ஒரு குத்து பூனையை கமிட்டி வச்ச மாதிரி ரொம்ப அந்த பானத்தோட அழகே அவ்வளோ அழகு. எந்த அலங்காரமும் இல்லாம தனியா தைலத்தை சாத்தி சுவாமியை பார்த்தாலே அவ்வளோ ஐஸ்வர்யமா இருப்பார் வாசுதேவன். அவ்வளோ அழகான ஒரு மூர்த்தி புவனேஸ்வரி அம்பாள். அப்படி அந்த தேவதைகளுடைய ஒரு பரிபூர்ணமான இந்த போன வருஷத்துல நம்ம பாலகணபதி கோவில் ஒரு சின்னதா இருந்த ஒரு கோவில் பல பேரோட ஒரு முயற்சியினால நம்ம கிராமத்து நிர்வாகிகள், கிராமத்தை பிரதானமாக இருக்கக்கூடிய சிவாகம சிரோமணி நம்ம பாபு சிவாச்சாரியார், இது மாதிரி பல பேரோட ஒரு ஒத்துழைப்பினால இன்னைக்கு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா கல்மாடத்துல சுவாமி பாலகணபதி பிரகாசித்து இந்த பாலகணபதியோட சன்னிதானத்திலேயே புது வருஷ பஞ்சாங்க படனம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு விசேஷமான பாலகணபதி. அடுத்தாப்புல நம்ம வாசுதேவ சுவாமி திருக்கோவிலையும் இதே மாதிரி சீரும் சிறப்புமா நம்ம பாபு சிவாச்சாரியார் தலைமையில மகா கும்பாபிஷேகம் நடந்து இந்த புது வருஷத்துல அவருடைய ஒரு அனுகிரகத்தாலையும் எல்லா குடும்பத்திலையும் எல்லாருக்கும் மன நிம்மதி, வியாதி வைக்க இல்லாம கல்யாண வாசலா நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம்னு எப்பப்ப என்னென்ன வளங்கள் குணங்கள் நலன்கள் தேவையோ எல்லாத்தையும் சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி இந்த புது வருஷத்துல எல்லாரும் பரமக்ஷேமமா இருக்கணுங்கிறதாக பகவான் நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிப்போம். அடுத்தாப்புல முக்கியமாக அனைவரும் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கந்தாய பலனை பார்ப்போம். ஆதாயம் விரயம் கந்தாய பலன் ரெண்டும் பார்ப்போம். நம்ம அதாவது ராசிகள் 12 ராசிகள், அதுக்குள்ள ஆதாயம் விரயம். இந்த ஆதாயம் விரயத்திலையும் நம்ம ஏற்கனவே ஐஸ்வர்யத்துக்கு சொன்ன மாதிரி தான். ஆதாயம் விரயம்னா நம்மளோட ஒரு ஃபினான்ஷியலா மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஆதாயம் தான், எல்லாமே விரயம் தான் இல்லையா? நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது கெட்டது இப்படி எல்லா விஷயமுமே அந்த ஆதாயம் விரயத்தை நம்ம அப்ளிகபிள் பண்ணிக்கணும், ஃபினான்ஷியலா மட்டும் இல்லாம. மேஷம் விருஷ்டிகம் 2% ஆதாயம். மேஷமும் விருஷ்டிகமும் 2 ராசி 2% ஆதாயம், 14% விரயம். ரிஷபமும் துலாமும் 11% ஆதாயம், 5% விரயம். மிதுனம் கன்னி
14% ஆதாயம் 2% விரயம். கடகம் 14% ஆதாயம் 8% விரயம். சிம்மம் 11% ஆதாயம் 11% விரயம். தனுசு மீனம் 5% ஆதாயம் 5% விரயம். மகரம் கும்பம் 8% ஆதாயம் 14% விரயம். மேஷமும் ரிஷிகமும் தான் ரொம்ப ஒரு 2% ஆதாயம் 14% விரயம் மாதிரி. மீதி எல்லாம் பரவாயில்ல. இதுலயும் ஆதாயம் விரயத்திலையும் நம்ம வந்து நமக்கு இத்தனை % ஆதாயம் இத்தனை % விரயம்னு எல்லா விஷயத்திலுமே முடிவாகும். ஸோ அதை வந்து அந்த விரயத்தை நல்ல விதமா நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கிறது நம்ம கையில. அடுத்தாப்புல கந்தாய பலன், நட்சத்திரத்துக்குள்ள கந்தாய பலன்களை பார்ப்போம். இதுல 3 நம்பர் வரும். சுண்ணம்னா 0 சைஃபர். முதல் சுண்ணம் இருந்தால் வியாதி, இரண்டாவது சுண்ணம் இருந்தால் பயம், மூன்றாவது சுண்ணம் இருந்தால் தன விரயம், மூன்றும் சுண்ணம் இருந்தால் நிஷ்பலன், மூன்றும் சுண்ணமின்றி இருந்தால் விசேட பலன் என்று அறிய வேண்டும். சொல்றேன். அஸ்வினி 301, பரணி 614, கார்த்திகை 122, ரோஹிணி 400, மிருகசீரிஷம் 713, திருவாதிரை 221, புனர்பூசம் 504, பூசம் 012, ஆயில்யம் 320, மகம் 603, பூரம் 111, உத்தரம் 424, ஹஸ்தம் 702, சித்திரை 210, ஸ்வாதி 523, விஷாகம் 001, அனுஷம் 314, கேட்டை 622, மூலம் 100, பூராடம் 413, உத்திராடம் 721, திருகோணம் 204, அவிட்டம் 512, சதயம் 020, பூரட்டாதி 303, உத்திரட்டாதி 611, ரேவதி 124. இப்படியாக கந்தாய பலன், இந்த ஆதாயம் விரயம் கந்தாய பலன் எல்லாமே வாசிச்சோம். இதை வச்சும் இதுல இப்படி வந்திருக்கேன்னு யாரும் பயப்பட வேண்டாம். ஏற்கனவே நவநாயகர்கள் பலன்ல முதல்ல சொன்ன மாதிரிதான், ஒன்று மைனஸ் இருந்தா ஒன்று பிளஸ் இருக்கும். எல்லாமே நமக்கு எதுவும் எந்த சிரமமும் ஏற்படாம இந்த வருஷத்தை பகவான் எல்லாருக்கும் நல்லதே பண்ணுவார். நம்ம பகவானுடைய அனுகிரகத்தினால அத்தனை பேரும் பரம சௌக்கியமா இருக்க போறோம். அதுல எந்த சம்சயமும் இல்லை. மேற்கொண்டு இந்த பஞ்சாங்க படினத்தோட பலஸ்ருதியை ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம். திதேஷ்ச ஸ்ரீயமா புனோதி வாராதாயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் தரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்தி ஸ்யாத் பஞ்சாங்காத் பலமுத்தமம் ஏதேஷாம் ஸ்ரவணான் நித்யம் கங்கா ஸ்நான பலம் லபேத் ஏவம் பஞ்சாங்கமாகர்ண்ய ஸ்ரத்தா பக்தி சமன்விதः அஷ்டவேத சஹஸ்ரத்யா பலமாப்னோதி மானவः சர்வேபி சுகினः சந்தோ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்கபாத் பவேத். அப்படியாக பஞ்சாங்க பலன். இதுல ஏற்கனவே பஞ்சாங்கம்னா என்னென்னு சொன்னோம். அன்னைக்கு என்ன திதி அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா ஸ்ரீயம் ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. திதேஷ்ட ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம். அன்னைக்கு என்ன கிழமைன்னு தெரிஞ்சுட்டோம்னா நம்மளுடைய ஆயுஷ் விருத்தியாகிறது. நட்சத்திரா தரதே பாபம். அன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு தெரிஞ்சுட்டோம்னா நம்ம தெரிஞ்சு தெரியாம பண்ணக்கூடிய பாபங்கள்லாம் நிவர்த்தியாகிறது. யோகா ரோக நிவாரணம். என்ன யோகம்னு தெரிஞ்சுட்டோம்னா வியாதிகள் வராம ரோக நிவாரணம் ஆறுது. கரணா காரிய சித்திஸ்யா. என்ன கரணம்னு தெரிஞ்சுட்டோம்னா நம்ம எடுத்த செயல் தடசம் இல்லாம நல்லபடியாக முடிகிறது. இப்படியாக பஞ்சாங்க பலன். இதை தவிர அன்னைக்கு பஞ்சாங்கம் என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு மாதிரி ஒரு வருஷப்பண்ணிக்கு பஞ்சாங்க சிரவணம் பண்ணவா எல்லாருக்கும் கங்கா ஸ்நானம் பண்ண பலன். கங்கை எங்க அங்க இருக்கு, வடக்க இருக்கு, அங்க போய் ஸ்நானம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அப்பேற்பட்ட பலன் கிடைக்கும் சொல்றார். அஸ்வமேத சஹஸ்ரஸ்ய பலமாப்னோதி மாணவா. அஸ்வமேதம்னு ராமர் காலத்துல பண்ணினதான ரொம்ப மிகப்பெரிய யாகம். அந்த யாகம் கடையில யாரும் பண்ண முடியாது, நினைச்சாலும் பண்ண முடியாத அப்பேற்பட்ட உத்தமமான யாகம் 1000 தடவை பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அப்பேற்பட்ட பலன் தான் இந்த பஞ்சாங்க சிரவணத்தினால சொல்லப்பட்டிருக்கு. சுவாமியோட ஒரு பரிபூர்ண அனுகிரகத்தினால
எல்லாருக்கும் எல்லா நலங்களும் குணங்களும் வளங்களும் கிடைச்சு நித்யஸ்ரீ நித்யமங்கலம்னு கல்யாண வாசலா எல்லாரும் பரம சௌக்கியமா இருக்கணுங்கிறதாக நம்ம எல்லாரும் பகவான प्रार्थना मणिपोम स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतुपर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं शुभपरिहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद जानकीकांत स्मरणं जय जय राम राम सद्गुरु स्वामिनः जय वीर धीर शूर पराक्रमांजनेय स्वामिनः जय இந்த ரெண்டாவது ஃபேன்